ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் திருவடிகளே சரணம். மெய்யன்பர்களே, ஞாயிறு தோறும் தொடர்ந்து ஆன்மீக வகுப்புகளிலே கலந்து கொண்டு வருகிறீர்கள். கடந்த சில வாரங்களாக பெரிய புராண சொற்பொழிவுகளை செய்து வருகிறேன். முன்பு விரிவாக பார்த்தோம். இப்பொழுது அதை சுருக்கமாக மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முன்னால் இந்த வருகிற வெள்ளிக்கிழமை எனது பிறந்த நாள் இங்கே கொண்டாட இருக்கிறார்கள். நான் மறந்துட போகிறேன், அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா போர்டில் எழுதி வைக்கல, தெரியாதவர்கள் வந்து கலந்து கொள்ளும். மதிய அன்னதானம், மாலையில் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது, எல்லாத்திலே கலந்து கொள்ளும். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பிராமணராக பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பல பேர் அவர் பிராமணர்கள் இல்லாதவர்களையெல்லாம் பிராமணர்களாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இரண்டிலுமே உண்மைகள் இருக்கின்றன. அதனால் சமீபத்திலே கூட சுவாமிகள் நம்முடைய குருநாதர் சதாசிவமேந்திரர் அவர்கள் தன்னுடைய முற்பிறவி ஆனாய நாயனார் என்று சொல்லியிருக்கிறார்கள். முற்பிறவியிலே ஒரு பிறவி ஆனாய நாயனார் என்றும், அந்த ஆனாய நாயனார் அர்ஜுன குலத்திலே பிறந்தவர் என்றும் சொல்லி, ஒரு பிறவிலே நான் அர்ஜுனன், இந்த பிறவிலே நான் அந்தணன், என்னுடைய உண்மையான ஜாதி எது என்றெல்லாம் கேட்டு நிறைய புரட்சிகரமான கருத்துக்கெல்லாம் சொல்லி வருகிறார். நாமும் அந்த ஆனாய நாயனாருடைய குரு பூஜை அன்றை வர்ணாசிரம ஒழிப்பு தினம் என்றெல்லாம் கொண்டாடி பார்த்தோம். திடுதிப்பென்று ஒரு அன்பர் சொன்னார், ஒரு புத்தகத்திலே ஆனாய நாயனார் என்பவர் பிராமணர், அவர் உயிர்களிடத்தில் உள்ள அன்பால் மாடு மேய்க்கும் தொழிலை செய்தார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி இது புது புருடா, அப்படி நிறைய இருக்குது. இது ஒன்று ரெண்டு இல்லை, இது ஒரு 10 இல்லைன்னா ஒரு 100 ஒரு 1000 புழு இருந்தால் கூட நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு புழு உக்காந்தோம்னா ஒரு 3 வருஷத்தில் கிளியர் பண்ணலாம். மொத்தமே புருடாவாக இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியல. மலைப்பாக இருக்குது, மலையாக புருடாவை பார்த்தா மலைப்பாக இருக்குது. நம்ம புதுசாக ஒன்று தெளிவுபடுத்த போகும்போது புதுசாக வேறு ஒரு இடத்துல அவமானம் செஞ்சுனே அவங்களுக்கு இயற்கையாகவே ஆயிப்போகுது. அவங்களுடைய இயல்பாகவே சகட்டு மேனிக்கு புழுவிடுறதுன்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு லாபம் என்னன்னு சொன்னால், எதிர்காலத்தில் யாருன்னா ஜாதி இல்லை, இப்படி அர்ஜுனர் ஆனாய நாயனார் இறைவனை அடைந்தார் இசை அமைத்து, அதனால் இறைவன் ஜாதி பார்ப்பதில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லும் பொழுது இதை எடுத்து ஆதாரமாக காட்டும். அது வேறு அந்த காலத்திலேயே இல்லையா, 2015 பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் அற்பிசம்பாளத்தில் வாழ்ந்துன்னு இருக்கும்போது இப்படி ஒரு புஸ்தகத்தை போட்டார்கள். யாரும் அதற்கு ஆட்சேபனை செய்யவில்லை. அதனால் இது கூட உண்மையாக இருக்கலாம். அப்படி அதை எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுறது. இதை வேலை நோழ்ச்சி சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டோன்னே நான் பிராமின் என்கின்ற பிராமணர் அல்லாத சமுதாயம் தங்களுடைய ஜாதியிலே ஒரு உயர்ந்தவர் இருக்கிறார் என்ற அந்த பெருமையை அவர்கள் அனுபவிக்க முடியாது செய்து விடுவது. இவர்கள் செய்வது எல்லாமே இந்த மனோ தத்துவ ரீதியான கொடுமைகள், மனோதத்துவ ரீதியான துன்பங்களை இழைக்கிறார்கள். அதுதான் அவர்கள் செய்கிற இது. அப்போது ஒரு மகான் தோன்றார். அர்ஜுன குலத்தில் ஆனாய நாயனாராக இருந்தேன்றார். பெரிய பிரம்மஞானி, திரிகால ஞானி, முக்கால் உணர்ந்தவர். அவர் அன்றைக்கி சொன்னதை இங்கே கூட நடந்து கொண்டு இருக்கிறது. சுவாமிகள் இங்கே விஜயம் செய்யும்போது கூட நான் சொன்னேன், அவர் ஏதோ சிலது சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாத சமயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நடந்துன்னு இருக்குது. அது உதாரணமும் சொன்னேன். ஏதோ ஒரு சுவாமிகள் எத்தனை மணிக்கு வருவார் எல்லாரும் திணறின்னு இருந்தாங்க. இப்போது சொன்ன கதை ஞாபகம் நீங்கள் சொன்னீங்க. அப்போது சீடனை தேடி குரு போனால் நல்ல மதியானம் 2 மணி வெயிலில் அவன் பொன்னாடை பொறுத்தனான்னு நீங்கள்
நான் அதை வச்சு சொன்ன சாமிகள் சரியாக 2 மணி தான் வரும். சரியாக 2 மணிக்கு வந்து இறங்குனீங்க. அப்போது ஏற்கனவே இங்கே நீங்கள் வர்றது எத்தனை மணிக்கு வர்றது முதல் கொண்டு எல்லாமே அப்போவே சொல்லி அதுபடி இது நடக்குது. அதனால் எனக்கு இதில் எந்த எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இது செய்யணுங்க செய்கிறேன். நான் ஒரு பொம்மை மாதிரின்னு தெரிந்து கொண்டேன், அவ்வளவுதான். ப்ரீடிஸ்டைன்டு தியரி, ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கிறோன்னு தெரியுது நமக்கு. ஒரு அனுபவம். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் ஒரு 40 வயசில் சாமியாராக இருந்து அங்கே நின்று பார்த்தது கனவுல காமிச்சிட்டான் பகவான். அதை எங்கள் வீட்டிலலாம் சொல்லி எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் அதே தான் நடந்தது. இப்போ நான் இப்படி தான் இப்போ சாமியாராக போகிறேன், இங்கே வந்து தங்க போகிறேன், இங்கே வர்றதை பற்றி இவங்ககிட்டலாம் உமாசங்கர் சைடெல்லாம் சொல்லின்னு இருக்கிறது. சாலியாம்பாளையம் காதில் விழுது. சாலியாம்பாளையம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சாலியாம்பாளையம் பக்கம் காரில் போகிறோம், இப்படிலாம் வருது. இப்போ பார்த்தா சாலியாம்பாளையத்தில் தான் அர்பசிமாலைன்னா கூட இது வந்து சாலியாம்பாளையன்ற ஊரில் தான் வருது, எல்லை. சரியாக ஆசிரமம் வந்துச்சு. இங்கே தான் 18 வருஷம் இங்கே தான். இப்போ எல்லாமே இறைவன் வந்து செய்து முடித்து விட்ட விஷயம். இவ்வளோ பெரிய மகான் அவரே சொல்கிறார், நான் வந்து ஒரு பிறவிலே ஆனாயனாக இருந்தேன், அர்ஜுன கொடியில் பிறந்தேன், இசையினால் இறைவனை பாடி புல்லாங்குழல் வாசித்தேன். அவரும் சொல்கிறார், பிராமணராக இருந்தோட அவரே சொல்கிறார். அப்போ பிராமண பண்டிதெலாம் ரொம்பவும் இந்த கமெண்ட் அடிப்பாங்க. அவங்க குச்சி எடுத்து குடைய மாட்டான், ஆனால் அந்த கமெண்ட் வார்த்தையிலேயே சுட்டுடுவான். ஆனால் அப்போது என்னால் அதை தாங்கிக்க முடியாது, இப்போ சேத்துல உழுந்து பிறழுவேன், அந்த எல்லாம் ஜீரணிக்க முடியாமல் இறைவனால் ஒரு தெய்வீக இசை அமைய போய் அது சாஸ்திரத்தில் இப்படி இல்லை. இது வந்து இவங்க அவங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிராமண அவஸ்து அவங்க எப்படி கமெண்ட் அடிப்பாங்க, அது என்ன மாதிரி குடைவாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். அதில் இருந்து அவஸ்தைப்பட்டவங்களுக்கு தெரியும். அதனால் அவர் அதெல்லாம் எழுதுகிறார். பிராமணராக இருந்தும் அதெல்லாம் எழுதி இவ்வளோ தூரம் வந்தோம். இப்போ திடீர்னு போன வாரம் தான் அன்பர் சொன்னார், இது மாதிரி புத்தகத்தில் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டாடி நிற்கிறோம், அந்த பக்கம் பார்த்தா நம்ம யாரும் அர்ஜுன் இல்லை. இங்கே ஒரு குரு அர்ஜுனருக்கு நண்பர்களும் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நான் இல்லை, அர்ஜுன் இல்லை, இது கொண்டாடுறோம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். ஏன்னா சாமிகள் பிராமணர் அவரே தன்னுடைய முற்பிறவி சொல்கிறார். நானும் சொல்லிடுறேன், காளிதாசன் அர்ஜுனா, நானும் அர்ஜுனாக இருந்திருக்கேன். இப்போ இந்த பூர்வ ஜென்மம் தெரியாதால் அது ஒரு லாபம் என்னென்னா, தானாகவே அந்த வித்தியாசம் வராது, தானாகவே ஒரு வெறுப்பு வராது. ஏன் ஏதோ ஒரு பிரிவில் எல்லா ஜாதியிலும் நம்ம இருந்திருக்கிறோம், எல்லா மதத்திலும் இருந்திருக்கோம். இப்போ எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான்ன்ற எண்ணம் தான் இருக்கும். அதனால் பூர்வ ஜென்மம் தெரிந்து கொள்வதனால இப்படி ஒரு லாபம் இருக்குது. இயற்கையாகவே நமக்கு அந்த வித்தியாசங்கள்லாம் பாராட்டுவது போய்விடும். அப்படி தான் சாமியினுடைய அந்த டிக்ளரேஷன். இப்போ தான் நான் வந்து பிராமணனாகிறேன், ஒரு பிரிவில் அர்ஜுனாக இருந்தேன், ஆனாயனாயனாக இருந்தேன், இறைவனை அடைஞ்சேன், அப்போ என்னோடய உண்மையான ஜாதி எது? அப்போ ஜாதின்றது இல்லைன்றது சொல்கிறார். இவ்வளோ கொண்டாடுமா. இப்போ இந்த புழு இது மாதிரி ஒன்று போட்டான், புத்தகத்தில் போட்டு அதை போட்டு அப்போ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இதில் போகணும், இது பின்னால் போகணும். இதுதான் இவர்கள் வந்து அந்த இந்து சமயவாதிகள்னு சொல்கிற பிராமணர்கள் தான் அவங்களுடைய இதில் தான் இருக்குது. மெஜாரிட்டி அவங்க டாமினேஷன் தான் இருக்குது. அவங்க பண்ணுற பெரிய இங்கே மட்டும் இல்லை, வெப்சைட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி, அவன் தனித்தனியாக அவன் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் பார்த்தா இவனும் அப்படி தாங்கிறான், அங்கே அப்படி தாங்கிறான், நார்த் இந்தியன்லேயும் அப்படி தாங்கிறான், சவுத் இந்தியன்லேயும் அப்படி இருக்கிறான், எல்லாம் அப்படியே இருக்கிறான், ஒரே மாதிரி இருக்கிறான். எங்கெல்லாம் முடியுதோ சான்ஸ் அங்கெல்லாம் புழு. அப்படி அதை பிராமணில் ஃபேவராக பண்ண யார் கேட்க போகிறான்? கேட்கும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப கேட்டால் அதை மட்டும் எடுத்துடுறது. அதை மட்டும் எடுத்துகிட்டா நம்ம எவ்வளோ கண்டுபிடிப்போம்? அதனால தான் இது வந்து ரொம்ப கஷ்டம். இது ஒன்று ஒன்றுனா அதுலேருந்து விளக்கம் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சே போயிடும். இதுக்கு விளக்கம் சொல்லியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போ நான் அதிகமாக தான் எனக்கு தோணுது, எப்போ பார்த்தாலும் நம்ம பிராமணன் சரி தப்பெல்லாம் சொல்லிக்கினே கிடக்குறான். ஒரு நாள் கழிச்சுன்னா சொல்கிறான், டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணி சரி பிராமணன்லாம் பிடிக்காது அவருக்கு, அப்படியே ஒரு வேலையில் முடிச்சிட்டோம். இப்படி ஒரு ரிஸ்க் வேறு அது உள்ளே இருக்குது. அவர் எப்போ தான் பிராமணன் திட்டுவார், பிராமணன் பிடிக்காதவர், அப்படியே போயிடுவான். இது இப்போ ஏற்கனவே அதை சம்பாரிச்சிட்டேன் பாதிக்கு மேலே அந்த பேரை. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஃபுல்லாக பிராமணனை திட்டினா அங்கே போய் உட்காருன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் இவனுங்க இதை செய்கிறானுங்க. அதனால் நம்ம உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி ஒரு புழுவாக சொல்லி இப்படி புழுவான் அப்படி இப்படிலாம் சொல்கிறத விட மொத்தமாக பிராமணனால புழுவானுங்க, அவனுக்கிட்ட டோட்டலாக தூரம் இருந்துடுறேன். நான் இப்போ சிம்பிளி இதுக்கு தான் வேறு வழி கிடையாது. பிராமணனை நம்பாத, ஜாதி இல்லைன்ற பிராமணியை நம்பாத.
சுத்தமாக அவங்ககிட்ட தூரம் இரு. இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது இது. அப்படி வந்துட்டால் நல்லதானா அவெல்லாம் நம்ம ஜனங்க வரமாட்டாங்க. போன உடனே அப்படியே அப்படியே அவங்களுக்கு ஒரு ஜாலராச்சு, அவங்க கூட அவங்க நைஸாக பழகுவாங்க. பழகும்போது நல்லா நம்ம கூட நைஸாக பழகுவாங்க. அதில் ஒன்றும் இந்த நைஸான்னா நல்லா ஒரு க்ளோஸெல்லாம் எல்லாம் பழகுவாங்க. அதனால் அப்படி பிராமினே இப்படி பழகிறாரு அப்படின்னு ஒன்று ஒரு ஜில்லுன்னு ஆகிடும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஆன்மீகத்துறையில் செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி வேலை செய்கிறோம். இது வரைக்கும் அப்படியே நிறுத்திடலாம். சுந்தரமூர்த்தி நாயன்கிட்ட வந்துடலாம். இது எடுக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கதையில் நடுவில் ஸ்டார்ட் ஆகணும், எடுக்கும்போதே ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அதை அப்படியே நிறுத்தி திரும்ப சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வரும். சுந்தரமூர்த்தி நாயனாரை இப்படி தான் பிராமணர்னு நம்ம சொன்னோம். அப்புறம் பார்த்தா எடுக்க சில சந்தேகங்கள். அவங்க இந்த மாதிரிலாம் தமிழ் பேரை வைக்க மாட்டாங்க. இசைஞானியார் அவங்க தாயார் பேர் பார்த்திங்கன்னா இசைஞானியார்னு யார் தமிழ் பேர் எந்த பிராமணன் வைக்கிறோம்? இசைஞானியார்னு இருக்கும். அவங்க தந்தையார் பேர் பார்த்தா சடையனார்னு. இது எப்படி இருக்கு? சடையனார் இசைஞானியார். இவ்வளோ சுத்த தமிழில் எந்த பிராமண பேர் வைக்கிறோம்? ஒன்று இஷாவது இருக்கணும், இல்லை இஸ்ஸாவது இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு கணேஷ் இல்லையா, விஸ்வா இப்படிலாம் இப்போ நான் பிராமின்லாம் அது மாதிரி ஸ்டைலாக பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் குழம்பிடாங்க. பிராமின்னா ஷூராக இதை இப்படி தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி சம்பந்தருடைய பேரை பார்த்தாலும் ஆளுடைய பிள்ளை. அவர் பேரே பிள்ளைன்னு தான் இருக்கும். ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சிவபாத இருதயர். இது பிடிக்குது. அதனால் இவங்க எல்லாம் இப்போ ஒரு தமிழ் அறிஞர்கள் குழு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே நான் பிராமின் தான். இவங்க ஆளுடைய பிள்ளைன்றது பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர். எப்படி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு கழுத்து போடுவார் வள்ளலார், அந்த பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரும். சிவாச்சாரியான்றது சிவனை பூஜை செய்து கொண்டிருந்த தமிழர்கள், பிராமணர் அல்லாத தமிழர்கள். நாளடைவில் அவங்க இப்போவே நம்ம இப்படி பார்க்குறோம். ஆனால் என்ன பிராமணியம் மாத்திரம். அப்போ கண்டிப்பாக இதை வச்சு தான் நம்ம அதை கால்குலேட் பண்ண வேண்டியது. காளிதாசனை பிராமின்னு மாற்றி வச்சுக்கிறான். அப்புறம் இவரை வால்மீகி பிராமின் மாற்றி வச்சு அது பெரிய போராட்டம் நடந்து இப்போ தான் ஒத்துணுகிறானுங்க. இல்லை ஒரு ஷெடியூல் ட்ரைப் எஸ்டி காட்டு வாசி சேர்ந்தவர் தான், அந்த கௌரவத்துக்காக நாங்கள் மாற்றிக்கணும்னு இப்போ ஒத்துக்கிறான். இது மாதிரி இப்போ இது மாதிரி செய்கிறான். கண் எதிர்க்கவே நாயனாரை பிராமண சமூகம் சேர்ந்தவர் எழுதுகிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அதே மாதிரி அப்போ சம்பந்தராக மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் சம்பந்தருடைய ஒரு பிறவியாக இருந்தேன். உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத சாமி, எனக்கு கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் சிவனே அதை தெரிவித்தார். சிவன் இப்படி தான் தெரிவிக்கிறாருன்னு இப்போ நான் நினச்சின்னுக்கிறேன். அவர் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினன்னு பாடினார். சரி, பிராமண பாட்டார் போது நான் நினச்சிருந்தேன். இப்போ இவங்க சொல்கிறாங்க தெளிவாக, அதில் அந்தனன்ற வார்த்தை பிராமணர்கள் சொல்கிறது கிடையாது. அந்தனர் என்பது சைவ உணவு சாப்பிட்டுக்கின்னு சிவனையும் பெருமாளையும் பூஜை செய்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு பேர் தான் அந்தனர்னு பேர். இவங்க அதை மெதுவாக அந்தனர்ன்றா பிராமின் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கினாங்க. சின்னதாக ஒரு டில்ட் வச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும் அந்த இடத்துல. இவங்க இப்படி செய்கிறவங்க, சூழ்ச்சி செய்கிறவனுங்க இவனுக்கு ரொம்ப நல்லவனாக இருந்தது தான் நம்மளுக்கு நம்பிக்கை வராது. இதெல்லாம் ஒரு இடத்துலையும் பார்க்குறேன். இப்படி திரும்பவே முடியல. இப்படி திரும்பினா இப்படி புள்ளி வச்சுக்கிறான், அப்படி திரும்பினா அப்படி புள்ளி வச்சுக்கிறான். சாதாரண ஜனங்கிட்டே இது இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் 200 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஒரு புழு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு இங்கே இந்த துறையில் உங்களுக்கு எங்கே பறிச்சு அன்றாட பாட்டை கவனிக்கிறதுனால சரியாக இருக்குது. அதில் வர பிரச்சனை தீர்ந்தால் போதுன்னு இருக்குது. அதனால் உங்களுக்கிட்ட அதனால் பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து போராடுறவங்க மைனாரிட்டி தான். யார் என்ன மாதிரி 1-2 பேருக்கு மட்டும் தெரியுது. ஆனால் நாங்கள் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இவ்வளோ தாங்கிறோம். அப்போ பார்க்கும்போது பார்க்குறது அவங்க மைனாரிட்டி, இவங்க மெஜாரிட்டி. ஆனால் இந்த பொய்கள் எதிர்த்து போராடுறது பார்த்தா மைனாரிட்டி தான். ஒரு 5 பேர் 10 பேர் தான் போராடுறான். அவனுக்கு ஃபுல் ஸ்விங்கில் அப்படியே இருக்கிறானுங்க. இதில் அதுலேயே அவங்க பார்த்தா அவங்க மெஜாரிட்டியாக தான் இருக்குது. அதனால் இதை ஒப்புக்கொள்ள முடியதாக இருக்குது. இவனுக்கு பண்ணுறானுங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறானுங்க. யாரும் கவனிக்காத இடத்துல அநியாயம் பண்ணிட்டு அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டா அதை மட்டும் ஃப்ரீ பண்ணி விட்டுடு, மீதி புழு அப்படியே இருக்கட்டும். அப்படி இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. நானே அந்தனர்ன்றது பிராமணரை வச்சு தான் பிராமணன்ற மாதிரி தான் சொல்லின்னு குருசரி கவிதையெல்லாம் கூட அப்படி தான் எழுதிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் மாற்றி ஆகணும். அந்தனர் வேறு, பிராமணர் வேறு, ஆரிய பிராமணர்கள் இவர்கள் சொல்லிட்டு இப்போ சொல்லின்னு வராங்க. 90% அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கும் தோணுது. அப்படி இருப்பதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. சமந்தர் எதனா 50,000 பாடல் வருஷம் பாடலை அறையில் தூக்கி போட்டு பூட்டி செல்லறிக்கை வச்சு வீணாகிட்டாங்கன்னா அந்த
மொத்தமாக ஒரு வேதங்களே முழுக்க தமிழில் பாடிட்டார். இவர் தான் வேதம்னு சொல்லிட்டு. அப்போ மக்களிடம் பரவிடுச்சுன்னா வேதம் என்னன்றது எல்லாருமே வேதம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட தொழில் பாதிக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு நல்ல நாள் பொண்ணு நாள் குறிங்கன்னா ஐயர்கிட்ட தான் நீங்கள் போய் நிற்கிறீங்க. ஏன் அது எல்லோரும் தெரிஞ்சிருந்தால் ஐயர்கிட்ட போக மாட்டீங்க. அது தெரிஞ்சு யார்கிட்ட இப்போ எல்லோரும் டாக்டர் ஆகிட்டோன்னா எந்த டாக்டர் நல்லா வைத்தியம் பார்க்குறான்னு தான் பார்க்குறீங்களே தவிர ஐயர் டாக்டர்கிட்ட போகணுன்னு போக மாட்டேறீங்க. ஏன் பொதுவான வரும்போது அங்கே திறமை யார்கிட்ட தான் அங்கே போகிறீங்க இல்லையா? ஆனால் இதில் எல்லாத்தையும் இவங்ககிட்ட அந்த தமிழில் பாடின வேதங்களெல்லாம் அழிச்சிட்டவை இன்றைக்கி அவங்க தொழில் முறையில் அவங்களுக்கு போட்டி கிடையாது. இன்றைக்கி ஒரு கடகால் கோலணும், ஒரு வாஸ்து ஒன்று போட்டு கொடு, அவங்ககிட்ட தான் போய் நிற்கிறீங்க. அப்புறம் ஒரு நல்ல நாள் பொருள நாளுக்கு முன்னே கிரக பிரவேசம் செய்யணும், அங்கே தான் போகிறீங்க. ஒரு கல்யாண காட்சி அவங்ககிட்ட தான் போகிறீங்க. இப்போ அவங்க அதுக்காக தான் செஞ்சாங்க, தொழில் தனக்கு தொழில் வளர்ச்சிக்காக இது இவங்களை அடிச்சுட்டு தொழில் போட்டியாக. அதுக்காக அவர் சம்பந்தருடைய, நான் அடிக்கடி சொல்லுவேன், சம்பந்தருடைய ஏடு அனல்வாதத்தை ஜெயிச்சுது. நெருப்பில் போட சொன்னாங்க சமணர்கள், போட்டாங்க, எரியாமல் அப்படியே வந்தது. அனல்வாதத்தை ஜெயிச்சிடுச்சு, புனல்வாதம் ஜெயிச்சுது. ஐக்கிய ஆற்று கரப்புரண்டு கூட அதில் போடலான்னாங்க. அவங்களதெல்லாம் அடிச்சும் போயிடுச்சு. சம்பந்தருடைய பாடல் எதிர்த்து நீந்தியது இல்லையா? ஏடு கரையேறிய ஊர் இன்னமும் இருக்குது அங்கே. எந்தெந்த இடத்துலாம் ஏடு கரையேறியது எதிர்த்து அந்தெல்லாம் போய் எடுத்துன்னு வந்தாங்க. அனல்வாதத்தை ஜெயிச்சுது, புனல்வாதத்தை ஜெயிச்சுது. ஆனால் பிராமணனுடைய சூழ்ச்சிவாதத்தில் தோற்று போச்சு. எல்லாமே காலி அழிச்சிட்டானுங்க. ரூமில் போட்டு பூட்டிட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் அவங்களே நேராக வந்து திரும்ப கேட்பாங்க, அப்போ தான் எடுத்து கொடுக்கணும். ஆனால் சுத்தமாக போச்சு. 1 லட்சம் பாடல்கள் வீணை போயிடுச்சு. இப்போ அதுக்காண்டி வெளியில் பறவை இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுவே பிரபலமாக இருக்குது. தோடுடைய சிவன் பிரபலமாக இருக்குது. கோளறு பதிகம் மாதிரி கிரக கோளாறாகுதுன்றாங்க. சரி, இப்போ கோளறு பதிகம் பாடு இல்லையா? வேயூர் தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி பாடுறோம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்தது 3500 4000 பாடல் தான் இன்றைக்கி தேரிச்சு. எப்படி இவ்வளோ பெரிய அநியாயம் இது? அது என்னுடைய பூர்வ ஜென்மம்னு எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அப்போ சமணர்களை ஜெயிச்சு, பௌத்தர்களை வாதம் பண்ணி ஜெயிச்சு, கோயிலில் விளக்கத்தை விடாத இருந்தாங்க. ராஜாங்கெல்லாம் சமணரில் மாறிட்டானுங்க. எல்லாரையும் திருத்தி போய் கொண்டு போராடி எடுத்து வந்து எங்கே விட்டான்? பிராமணன்கிட்ட கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கொடுத்த உடனே அவன் சுத்தமாக கொடுங்கோ, என்கிட்ட கொடுங்கணும், அங்கே பார்த்துக்குறோம், எல்லாத்தையும் வாங்கி போட்டு வீணாகிட்டேன். இன்றைக்கி அதே சிதம்பரம் நடராஜர்கிட்ட தமிழில் பாடக்கூடாது, பாடினா தீட்டாயிடம், கொடிமரத்தாண்ட பாடுன்றான். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு ஜால்ரா போடுறானுங்க. ஒரு நான் பிராமின் குரூப்பு, அவனுக்கு மேலே கூட எனக்கு கோபம் இல்லை. நான் பிராமின் குரூப்புன்னா அவனுக்கு ஜால்ரா போடுறது இருக்குது. கரெக்டாக அங்கே ஒரு குரூப் சர்க்கிள் உருவாக்கி வச்சுக்கிறான். இவனுங்கள தான் ஜெயிக்க முடியல. அதெல்லாம் இல்லை, இருங்க சொல்கிறது தான் கரெக்டாக, அவ்வளோதான். சரியா போச்சா? இப்படி திரும்ப சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வரவே இல்லை நான். திரும்ப வந்துடுவோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி சடையனார் இசைஞானியாருங்கண்ட 2 பேருமே நாயன்மார். 63 நாயன்மாரில் 2 பேருமே நாயன்மார்கள். அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார்னு பார்த்தோம். அவரை குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அழகிலே மயங்கி நரசிங்க முனையரையர் அவரை எடுத்து வளர்த்தார். அவர் ஒரு சிற்றரசர். அவர் எடுத்து ராஜபோகமாக வளர்க்குறார். அவரும் ஒரு நாயன்மாராக ஆகிறார். நரசிங்க முனையர் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் ஆகிறார். அதையும் பார்த்தோம். அவர் எப்படி ஆளாள சுந்தரனா கைலாயத்திலே அவர் தொண்டு செய்து பிறகு காதல் வாழைப்பட்டதனால் அவரும் கமலினி அணிந்திதையும் பூலோகத்தில் பிறந்து அப்படி தான் இப்படி வளர்றார் என்பதை பார்த்தோம். பிறகு அவர் சிவனிடம் வரம் கேட்டதைப் போலவே அவர் திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. அதில் சிவபெருமான் வந்து பித்தனாக வந்து அவரை தடுத்து நீ என் அடிமை என்று அந்த திருமணத்தை தடுத்து விடுகிறார். பிறகு திருவண்ணைநல்லூரில் சென்று கோவிலிலே ஒரு உண்மையை உணர்த்தவுடன் பித்தா பிறைசூடி என்று பாடி பெரிய பக்தராக அன்றிலிருந்து பக்தராக தனது வாழ்க்கையை தொடங்கி இதை பார்த்தோம். பிறகு அங்கிருந்து அவர் நேராக ஒவ்வொரு தலமாக தரிசித்து திருவாரூர் செல்கிறார். அங்கே கமலினை என்கின்ற அந்த பெண் அந்த இடத்திலே பறவையார் என்கின்ற ஒரு பெண்ணாக பிறந்து அங்கு சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறவை நாச்சியார்னு அவங்கள சொல்லுவாங்க மரியாதையாக. பறவை நாச்சி அவங்க யாருன்னு சொன்னால் இந்த தேவதாசின்றாங்களே, உடலை விற்று பிழைப்பு நடத்துகிறார்களே, அந்த குலத்தை சேர்ந்தவங்க. ஜாதியில் அவங்க எந்த விதத்திலுமே அவங்களுக்கு பதியிலார் குலம்னு பேர். ஏன் பதின்னா தந்தை, பதின்னா கணவன்.
கணவனே கிடையாது அவங்களுக்கு, அவங்க பரம்பரைக்கு. ஏன் அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களே, அது அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்லவே முடியாது. அதை வந்து தமிழில் பதியிலார் குலம், பதின்னு அவங்களுக்கு கணவனே கிடையாது அவங்களுக்கு, அந்த குலத்தில் பிறந்தவங்க. ஆனாலும் பக்தியாக இருந்து சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டு அவங்க வந்து அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூருக்கு செல்கிறார். திருவாரூரில் சென்று அங்கே திருவாரூர் சிவனை அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கொடுக்கிறார். ஏன்னா இதுக்குள்ளே பரவிடுது, அவர் வந்து சிவபெருமான் இவரை நண்பராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தொட்டு பரவிடுது. அவருக்கு நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் கோயிலில் சென்று சிவனை பாடுகிறார். அங்கேயே தங்கி அவர் கோயிலுக்கு சென்று திருவாரூர் தியாகராஜனை பாடுகிறார். அப்பொழுது பறவையாரை இவங்களும் ஒருவர் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அது கண்டதும் காதல் வந்து போச்சு இல்லையா, இப்போல்லாம் வருது இல்லையா, அதுபோல். ஆனால் அவங்களுக்கு வந்து தெய்வீக காதல். உடனே அவர் காதல் வயப்பட்டு சிவபெருமானை கேட்கிறார், இந்த பறவையை எனக்கு திருமணம் செய்து வை, நீ தான் நண்பனாச்சே, நண்பன்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பறவை நாச்சியாரும் அவங்க வீட்டில் அந்த காதல் வயப்பட்டு எப்படி அவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், சிவனை ஏற்கனவே தடுத்துட்டார் அவர் கல்யாணத்தை, நம்ம ஆசைப்பட்டால் எப்படி நடக்கும். ஆனால் சிவன் கனவுல போய் நீ ரொம்ப வருத்தப்படாது, அவனும் உன்னை தான் நினச்சின்னு இருக்கிறான், 2 பேருக்கும் வந்து திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் கனவுலையும் போய் பறவையும் சுந்தரனுக்கும் திருமணம் செய்து வையுங்கள்னு சிவன் சொல்கிறார். அவர் வேண்டிட்டு அவர் சொல்கிறார். உடனே திருமணம் செய்து வைக்கிறார் எல்லோரும் ஒன்று கூடி. இது எப்படி இப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் பிராமணர்னே கூட எடுத்துங்க, இந்த இடத்துல ஜாதி உடையுது இல்லை, பிராமின் கிடையாது, அவங்க நான் பிராமின் கூட கிடையாது. இப்படி பதியிலார் குலம், அங்கே எங்கே தீண்டாமை வந்தது, எங்கே ஜாதி வந்தது இல்லையா. எப்போ இது 8ஆம் நூற்றாண்டிலேயே சிவன் வந்து ஜாதியை எப்படி உடைக்கிறார். இப்போது சிவபெருமானை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்களே, இது இல்லை அதிகமாக மக்களிடம் எடுத்து சொல்லி ஜாதி இல்லை, அதனால் திருமணத்திற்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. 8ஆம் நூற்றாண்டு எங்கே, 21ஆம் நூற்றாண்டுங்க, 1300 வருடம் ஆகிப்போச்சு. சிவன் வந்து கலப்பு திருமணம் செஞ்சு வச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் பிராமணர்னே கூட வச்சுங்க. இவங்க சொல்கிறாங்க பிராமணருக்கும் பதியிலார் குலத்தவருக்கும் சிவனே திருமணம் செய்து ஜாதியை உடைச்சிருக்காரு. 1000 வருஷத்துக்கு மேலே போச்சு. நம்ம இன்னும் இவங்க சொல்கிறதான் கேட்டுருந்தா சிவன் சொல்கிறத கேட்கல. அதை தான் சொல்ல வரேன். நம்ம இன்னமும் கடவுள் சொல்கிறத கேட்கல. நம்ம கடவுள் ஒன்று சொன்னால் கூட அந்த கடவுள் சொல்கிறதா சொல்லி இவன் சொல்கிறானுங்கள, பிராமணிங்க சொல்கிறத கேட்டுன்னு போகிறோம். அவனுக்கு பொய் சொல்கிறானுங்க, ஏமாத்துறானுங்க, சுத்தமாக உண்மையை மறைச்சி அவனுக்கு ஜாதிக்கு ஃபேவரபுளாக தான் சொல்லின்னு வரானுங்க. இது எவ்வளோ பேர் எடுத்து சொன்னால் நம்மளால் மீறி தாண்டி வர முடியல. அவங்கள அந்த சூழ்ச்சியாக இதெல்லாம் வச்சுட்டான். ஒரு கல்யாணம்னா அவங்கள வச்சு தான் மந்திரம் ஓதி பண்ணணும்னு வச்சுட்டா நம்மளாம் ஒத்துக்கணும். ரிச்சுவல்ஸ் என்கின்ற சம்பிரதாயத்தில் போய் மாட்டிக்கின உடனே அவன் நல்லா சுத்தமாக உடன்னு வச்சு உடையான்னு வச்சா உடையார் ஆகிடுது இல்லையா. அதில் கவுத்து வச்சா கவுண்டர் ஆகிடுவாங்களா என்னன்னு தெரில. உடையார், கவுண்டர், செட்டியார், மோலியார், நாயுடு இல்லையா. அப்புறம் அர்ஜுனன் அந்த இதில் சூத்ரவா அப்படின்னு சொல்லி அதில் அவங்க நாவிதர், அப்புறம் அவங்க நிறைய இருக்கும்போது அது உள்ள நிறைய இருக்குது. இது எல்லாம் நம்ம நம்பின்னு அவங்கள விட்டவுடனே அவன் நல்லா வச்சு பீஸ் ஆகிட்டான் இல்லையா. இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க, எல்லாரும் ஒரே ஜாதியாக இருந்து எப்படி இருந்திருக்கும் இல்லையா. எல்லாரும் எப்படி பார்த்தாலும் அந்த மனக்கணக்கிலே இவங்கெல்லாம் நம்ம ஜாதியாக தான் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு ஓட்டி தான் வச்சுன்னு இருப்பேன். இவங்களாம் நம்ம ஆளுங்களா, இவங்களாம் நம்ம ஆளுங்கன்னு அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். மீதி வெளியில் இருக்கிற ஜாதி தெரியுமோ என்னமோ, இவங்களாம் நம்ம ஜாதிக்காரங்க, இவங்களாம் நம்ம கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. இயற்கையாக இப்போ உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேறு வழி இல்லை, எல்லாம் போட்டு வச்சு பீஸ் ஆகி போச்சு. இது ஏன் செய்வானே, இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அங்கே பதிலார் குலத்தில் திருமணம் செய்து வச்சா சிவன் என் தலைவன்டா, அவனுக்கு ஜாதி இல்லைடா எனக்கும் ஜாதி இல்லைடான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. வச்சு தூக்கி போட முடியல. சிவனுக்கு ஜாதி இல்லைடா, அவனுடைய தொண்டன் நான், எனக்கும் ஜாதி இல்லைன்னு வச்சு தூக்கி போட்டோம். ரொம்ப கம்மி தான், 63 பேர் தான் தூக்கி போட்டான். அதனால் அவங்க வரைக்கும் தான் செலக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். இப்போ புரியுதா. நம்ம இன்னும் அரிப்பு சிம்பாலம்
கொட்டாயில் உட்காந்து கிடக்குறான்னு கைலாயத்துக்கு போக முடியல நம்மளால். ஏன் நம்ம சிவனை தலைவனாக ஏற்றுக்கிறதா சொல்லிக்கின்னு பிராமணியில் தலைவனாக ஏற்றினுக்கிறான். அவனுக்கு சொல்கிற ஜாதி இருக்குது. அப்புறம் உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்க, அப்புறம் கோத்திரம் சொல்லுங்க, குளம் சொல்லுங்க சொல்கிறோம். ஏன்ப்பா அவர் சிவனே அதெல்லாம் இல்லைன்ட்டாரப்பா, அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இல்லைன்னாரப்பா. இது இல்லாமல் இன்னொரு திருமணமாக செய்து வைக்கிறார். அதே சூத்திர குலத்தில் பிறந்த சங்கிலி நாச்சியாரை திருவத்தூரில் செஞ்சு வைக்க போகிறார். 2 கலப்பு திருமணம் செய்கிறார். அப்பவும் அந்த 1000 வருஷம் ஆனாலும் அது மக்களிடம் போய் சேரவே இல்லை. ஜாதியை உடச்சி சிவன் திருமணம் செய்து அந்த இன்ஃபர்மேஷன் ஜனங்கிட்ட போவே இல்லை. இப்போ தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் வந்து போச்சு, ஐடி. ஏன் எல்லாம் ஒரே ஒரு மிஸ்டேக், பெரிய பிளண்டர் மிஸ்டேக். பிராமணர்களை முன்னிலைப்படுத்திட்டோம். நம்ம சமயம் கடவுள் துறையினாலே பிராமணர்களை முன்னிலைப்படுத்திட்டோம். பிராமணர்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு, அவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும். முன்னிலைப்படுத்திட்டோம். அவன் சொல்கிறது எல்லாம் புழுவாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்துலாம் இப்படி கிடையாது. இன்னும் பிராமண நண்பர்கள் நிறைய பேர் நான் பிராமின் குருவை ஏற்று இருக்கிறேன்னா இந்த மாதிரிலாம் அந்த பிராமின் குரு கிட்டே போயிருக்க மாட்டேனே. இப்போ உண்மை தெரியும் போது இதெல்லாம் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பிராமண துவேஷம் சேர்த்து அதில் என்னென்னமோ பண்ணுவாங்க, அவங்களாம் ஏதோ பண்ணின்னு போகிறாங்க. நீங்கள் உண்மைகளை தெரிஞ்சுக்கலுங்க. திரும்ப உங்ககிட்டே சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் ஒன்றும் பிராமின்களை எதிர்க்கிறது, அவங்கள சண்டை போடுறது செய்ய போகிறது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா குரு பிராமின், நானே அவர் ஃபோட்டோ தான் முன்னிலை வைக்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். அவருடைய பெருமையை என்னைக்கெல்லாம் சொல்லினா கூட மாலை அது முடியவே முடியாது, இறைவனுக்கு சமமானவர்னு சொல்கிறேன் போல்டாக. நான் பிராமண துவேஷம் தான், நான் அதை சொல்கிறேன். அவர் தான் என்னை உருவாக்கினார், எல்லாம் சொல்கிறேன். அவர் ரொம்ப சொல்லி அவரை சிக்கல் ஆக்கி விட்ற போகிறான்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு. அவர் எப்படி ஜாதி இல்லைன்ற எனக்கு நிரூபித்தார்னு சொல்ல ஆரம்பித்தா அவருக்கு சிக்கல் ஆகிடும். ஏன்னா அவர் அவங்க மத்தியில் இருக்கிறார். அது இல்லாமல் வெயிட்டு கைங்கள்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியாலாம் இன்றைக்கி சுகுமாந்தடியை தான் நம்புகிறான் இல்லையா. எதுவாக இருந்தாலும் இப்போலாம் ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். மேட்ரி ஃபினிஷ், ஆளை ஃபினிஷ் பண்ணிட்டு மேட்ரி ஃபினிஷ் ஆகிடும், முடிஞ்சிச்சு. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டான். இப்போலாம் யாரும் ரொம்ப பெருசாலாம் பிரச்சனை பெருசாக வளர்த்துக்கிறதே கிடையாது. 50,000 கொடுத்தாலே அடிச்சு காலி பண்ணுற ஆள் இருக்குதாம்மா. இப்போலாம் ஒரு 50,000 கொடுத்தாலே போதுமா. நான் எனக்கு காரணம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் பேர் அசாசின். அவனுக்கு இங்கிலீஷ் தமிழில் கொலகாரன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷில் அசாசின்னு சொல்லி போகிறேன், ஸ்டைலாக இருக்கும். ஒரு அசாசின்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 50,000 கொடுத்தா ஆச்சுவா. இப்போல்லாம் மேட்ரு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுது. இன்னும் போப்போ இதை விட சிம்பிளாக முடியும் பொழுது இல்லையா. தொழில் போட்டி வந்துன்னா அவன் 25,000க்கு 5,000 10,000க்கு ரெடி ஆகிடுவான். ஏன் நிறைய ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, வேலை இல்லை திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு. இந்த தொழில் நல்லா வருமானம் வருது, தொழிலாகிட்டான். அது போராடினாங்களும் போராடுவோம். உனக்கு இதை தொழில்னு சொல்லு, இப்படிலாம் கொலகாரனுங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தாத. ஏன் விபச்சாரத்தை இப்போ தொழில்னு சொல்கிறானே, பாலியல் தொழில்ன்றானே, தொழிலாகிட்டான். விபச்சாரம் நம்ம ஒரு காலத்தில் விபச்சாரம்னு சொல்கிறோம், விபச்சாரிகள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாலியல் தொழில் செய்கிறவர்கள். இப்போ பார்த்தியா, அது இப்போ ஜாபு. ஏதோ ஒரு இதில் பார்த்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அவர் எனக்கு யார் அந்த புரோக்கர் இல்லையா, அவர் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு ஜாபு கொடுக்க மாட்டேன்னாரு. இது ஜாபு கொடுக்குறதா, அவங்க ஜாபு செய்கிறாங்களா, எங்கெங்கே போய் நிற்குது. அதேமாதிரி இப்போ அசாசின்ஸுன்ட்டு அவங்களுக்கு ஸ்டைலாக இங்கிலீஷில் பேர் வச்சு அவங்கள தொழிலாளர்லாம் மாற்று இல்லையா, கொலை தொழில் செய்கிறவர்கள். அப்படி சொன்னால் கூட கஷ்டமாக இருக்கும். அதை விட ஏதோ ஒன்று வச்சுங்க. அப்படியா அந்த உலகத்தில் போய் நான் குரு ரொம்ப தூக்குன்னு தூக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் எங்கன்னா ரொம்ப சிக்கலை மாட்டி, உண்மையிலே எனக்கு அந்த பயம் இருக்குது. இல்லைனா நிறைய சொல்லுவேன், இன்னும் ஹெவியாக சொல்லுவேன், எவ்வளோ பெரிய மகான்ட்டு சொல்லுவேன். இப்போ இதுவே தடையாக போச்சு. அவருடைய கிரேட்னஸையே என்னால் முழுசாக சொல்ல முடியல. ஏன்னா ப்ராக்டிகாலிட்டி, அவரை சிக்கலில் மாட்டி விட்டுற போகிறோம். இயேசுவேன்னு சொல்லி சீடர்கள்லாம் ஆய்வுன்னு கட்டிதானே எடுத்து போய் சிலுவையில் விட்டு ஓடியான்ட்டானுங்க எல்லாம் இல்லையா. எனக்கு அது ஒரு டவுட்டு. இது ஓவராக இவனுங்க ஆள்கிட்ட போய் தான் இயேசு பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டு என்னடா இப்படி ஆள்றீங்க. அதனால் கொஞ்சோண்டு அப்படி இப்படியுமா தான் இருக்கிறான். கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் பிரேக் அடிக்கிறேன், கொஞ்சம் அப்படி போய்ட்டு திரும்ப சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட ஒரு இந்த கருத்தை வைத்துக்கொள்ள, இந்த கதையாக வரைக்கும் கேட்காம உண்மையிலேயே ஃபீல் பண்ணி பாருங்கள். எப்படி 1300 வருஷம் முன்னால் சிவன் செய்து வைத்த திருமணத்தை பிரபலப்படுத்தி திருமணத்தில் ஜாதியை ஒழிக்க அப்போவே ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி மேட்ரிமோனியல் காலம்ஸ் அந்த .com இந்த .com வருது இல்லையா. சனியம்பூச்சி .com தான் வரல.
சனியம்புட்சை.com. உங்களுக்கு சனியம்புட்சை ஜாதியில் திருமணம் செய்துக்கணுன்னா எங்கள் சனியம்புட்சை.comல வந்து பதிவு பண்ணிங்க. உங்களுக்கு எல்லாம் உங்கள் ஜாதி சனியனாவே பிடிச்சி சேர்த்து விட்ருவோம். தப்பாக சொல்லலை. சனி தோஷம்னு வச்சு அது சாதி சனியனே இருந்தால் பிடிச்சி சேர்த்து விட்டா சரியாக போச்சு இல்லையா? இதுதான் இல்லை. 1300 வருஷம் ஒழிச்சிருந்தா இதுன்னு இது ஒழிக்க கூடாமல் பார்த்துக்கிறவங்க பிராமின். அதை சொல்ல வரேன். இது ஒழிக்க கூடாமல் பார்த்து இன்றைக்கி தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தது. பிராமின் கேஸ்ட்லேயே இப்போ உடைக்கிறேன். பிராமின் பெண்கள் புரட்சி பண்ணுறாங்க. ஏன் அது வெளி உலகம் தெரியாமல் இருந்தது. பிராமின் அகராரத்தில் உள்ள பிராமின் பசங்க பண்ணுற அட்டூழி எல்லாம். ஆனால் அங்கே பிராமின் பொண்ணுங்க அங்கேயே வாழுதில்லை. அதுங்க கண் கூட பார்க்குதுங்க இல்லையா? இதே வளவனூர் அக்ரஹாரத்தில் என் கூட படித்த பசங்க என்னென்ன அட்டூழியம் போனால் எங்களுக்கு தெரியும். ஏழை பிராமின் பொண்ணாக இருந்தால் அவங்க வசதியாக இருந்தால் அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு சக்கையை பிஞ்சிட்டு அதை வீட்டு கிடச்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியானது போயினே இருப்பான். அதை என்ன அழுதாலும் கொண்டாலும் அவ்வளோதான். பச்சை இங்கேயே பார்த்தோம் நம்ம. அதனால் அந்த பிராமின் பெண்கள் இப்போ வந்து பிராமின் பாய்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதே இல்லை, செலக்ட் பண்ணுறது கிடையாது. பிராமின் பெண்கள் படித்த உடனே கம்முன்னு இருக்குதுங்க. படித்து முடித்த உடனே அழகாக நான் பிராமின் பாய் சூஸ் பண்ணி போயிடுது. அவங்களுக்கு ஃபேர் ஸ்கின்னுக்கு உடனே உங்கள்கிட்ட இருந்த அக்செப்டன்ஸ் கிடச்சிடுது. முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அது நடக்குது, நல்ல விஷயந்தான். இன்னொரு பக்கம் நான் பிராமின் குரூப்லேயே இப்போ எல்லாம் உடையிறாங்க இல்லையா? உடையார் கவுண்டர் நிறைய மிக்ஸ் ஆகுது, நாயுடு கவுண்டரு மிக்ஸ் ஆகுது நிறைய பார்க்குறேன். அர்ஜுன் பாய்ஸ் இங்கே என்னோடய ஃபோட்டோ போட்டு அடிங்க, கலப்பு திருமணம் சொன்னேன், கிடல் அடிக்கிறாங்கன்னாங்க. என் ஃபோட்டோ போட்டு அடிங்க பத்திரிக்கை யாரும் ஒன்று பாசம். ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகுது. ரொம்ப ஊக்கம் கொடுக்க முடியல என்னால். ஏன் இந்த +2 படிக்கும்போதே இதில் போய் விழுந்துடுதுங்க. போயிட்டு ஃபோனில் வச்சிக்கின்னு பெட்ஷீட்டு உள்ள நீ சுகமா, ஏன் பெட்ஷீட்டு உள்ள நான் சுகமா, வீட்டுக்கு தெரியாமல் பேசினுக்கிறேன் சொல்லிட்டு பாட்டு பாடி வீணாயே. அதுங்க பார்த்தா +2ல் மார்க்கு காலி. என்ன பண்ணுறது? நீயும் ஃபெயில் ஆகிப்போட்டேன், நானும் ஃபெயில் ஆகிப்போட்டேன். ஃபெயிலுங்க விட்டு ஓடிடலாம். வாழ்க்கையே ஃபெயில் ஆகிப்போயிட்டு. ஏன்னா ரொம்பவும் சொல்ல முடியல. இந்த திருமணம் ஆரோக்கியமான திருமணம். 2 பேரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க 5-7-8 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் 2 பேரும் விரும்புகிற சமயம் ஜாதி ஒழுங்காக படித்து உத்தியோகம் போய் பொறுப்பாக இருங்க, அதுக்குள்ளே இந்த ஓடிறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. நானே வீட்டில் சொல்லி திருமணம் அதே பொறுப்பாக இருந்ததுங்க. அது கட்டுப்பாடாக இருக்கணும் இல்லையா? 7 வருஷமாக கட்டுப்பாடாக இருக்குது பெரிய விஷயம். இருந்து படித்து நான் 2 நல்ல உத்தியோகம் தான். அப்புறம் வீட்டில் சொல்லி அவங்களும் நல்லவங்க தான் இதெல்லாம் சொன்னோன்னே ஒத்துக்கினாங்க. நல்லா திருமணம் பண்ணாங்க. இது மாதிரி ஆரோக்கியமான கலப்பு திருமணம் இது நான் ரொம்ப வரவேற்கிறேன். இரு வீட்டார் சம்மதத்தோட அவன் பசங்களை நல்லா அந்த பொறுப்பை காமிச்சு நல்லா இது பண்ணி பண்ணது. இது மாதிரியான திருமணங்களால் ஜாதி கண்டிப்பாக ஒழி. ஆனால் ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போட்டோம். அது அதனால் ரொம்ப என்னால் அதை பிரச்சாரம் பண்ண முடியல. இங்கே வர ஆன்மீகன்றோம், கடவுள்ன்றோம். இப்போ அந்த கடவுளுடைய கொள்கை ஜாதி இல்லைங்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது ஜாதி இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்ணுறவன் கடவுளோட துரோகி தானே. கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது துரோகி இருக்குது, சாத்தான் இருக்குது, அவன் வந்து துரோகம் செய்யலாம் இருக்குது. இண்டிவிஜுவல் அதை பற்றி பேசவே மாட்டான். ஏன் பேசினா இவங்க தான் பேசி ஆகணும். துரோகம் பண்ணுறவங்க வாயால் தான் பேசி ஆகணும். அவன் எப்படி அவனே பேசுவான்? நான் உங்களை கேட்குறேன், சிவபெருமானுக்கு ஜாதி இல்லைங்கிறது பிரச்சாரம் தானே உண்மையான பிரச்சாரம். நிரூபிச்சிருக்கிறார், பல இடத்துல நிரூபிச்சிருக்கார். ஒரு பக்கம் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போகிறார். ஆனாய நாயனார்லேருந்து, அர்ஜுன் நந்தனார்லேருந்து, திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார்லேருந்து நிறைய மகான்கள், வாயிலார் நாயனார் சூத்திர குலத்தில் உதித்த சற்பாத்திரம், நிறைய பேர் கைலாயமே கூட்டின்னு போகிறார். இவனுக்கு என்னென்னா கருவறையில் நுழையக்கூடாதுன்னு நானுங்க, கோயிலில் நுழையக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை, கருவறையில் போய் பூஜை பண்ண உனக்கு தகுதி இல்லை, நாங்கள் போடா கைலாயத்துக்கு கூட்டின்னு போகிறார். அப்போ கைலாயம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ புனிதமான இடம். கைலாயம் புனிதமான கைலாயத்துக்கு அர்ஜுன குலத்திலேருந்து அந்த காலத்தில் கூப்பிட்டு போகிறார் சிவபெருமான். நீ உண்மையான சிவனுடைய பக்தனாக இருந்தால் இது தானே பேசணும், தலைவன் என் கொள்கை தானே பேசணும். ஏன் பேசலாம்? அப்போ இவங்க துரோகிங்க தானே. இவனுக்கு ஜாதி இருக்குதுன்னு பேசுகிறோம், துரோகி. ஜாதி இருக்குது என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தான், அதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க துரோகி தான். நான் சொல்கிறேன் பச்சையான துரோகம், மக்களுக்கு இழைக்கிற துரோகம், இறைவனுக்கு இழைக்கிற துரோகம். சிவனுடைய கொள்கையை தான் நீ பேசணும். சிவபக்தன்னு சொன்னால் சிவனுடைய கொள்கை தான் பேசணும். சௌரியத்துக்கு பேசக்கூடாது. உனக்கு ஒத்து வரலன்னா நீ அங்கேருந்து விலகணும். யார் அந்த கொள்கையில் இருக்கானோ அவனுக்கு இல்லையா. ஒரு கட்சியில் நீ அரசியல் கட்சிக்குது, ஒரு கட்சியிலேருந்து நீ எதிர்கட்சி தலைவன் நீ போட முடியுமா? உன்னால் தூக்கி வெளில விட்டு கடாச மாட்டான்.
இல்லையா? அங்கே போடா, எதுக்கடா இங்கே இருக்கிறேன்னு மாட்டேன். அங்கேருந்து ஊன் தலையோட யாருன்னா ஆஹா ஓஹோன்னு போகணும் அவன் விடுவானா, அங்கேருந்து தூக்கி முட்டுக்கடாச மாட்டான் போடான்ட்டு. ஏன் இதில் மட்டும் ஒரு கட்சி ஒரு தலைமைன்னா அவங்கள தான், அவங்க கொள்கையை தான் ஃபாலோ பண்ண, அவங்கள தான் போன பேசணும்னு வச்சுருக்கிறேன். இங்கே கடவுள் துறை இது. சிவபெருமானோட பெரிய தலைவன் யாரை? எனக்கு பிடிச்ச தலைவன் சிவபெருமான், எனக்கு பிடிச்ச தலைவன் பெருமாள். ஏன் 2 பேரும் ஜாதியை அவங்க உடைக்க அவங்களும் யாரும் உடைச்சதே கிடையாது. ஆனாலும் ஜாதி ஒழியலை. ஆனாலும் கடவுள் துறைனா ஜாதி இருக்குதுன்ற மாதிரியே போயின்னு இருக்குது. அதை சொல்கிற எப்படி நீ அந்த கொள்கை விரோதமான கொள்கையில் வச்சுக்கினே நீ எப்படி இந்த கடவுளுக்கு எப்படி பூஜை பண்ணுற? உன் பூஜை எப்படி இறைவனுக்கு ஏற்கும்? எப்படி அது போகும்? அவங்கள கேட்க முடியாது, நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் ஏன் என்ன செய்ய போகிறீங்க? அதனால சொல்ல வர கைவிடுங்க. இவங்களை இது மாதிரிலாம் திருத்த முடியாது, கெட்டு போச்சு. 1300 வருஷம் ஆச்சு. சிவனே முயற்சி செஞ்சு திருத்த முடியல, பெருமாளே திருவிளையாடல் அப்படின்னு திருத்த முடியல. இப்போ இறைவனே திருத்த முடியாத ஜென்மங்கள் கைகூட்டவங்களை போய் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாள் போன நாள் பாரு, ஒரு எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சுக்கிட்டேன். அவங்க கையால் கோயில் நீ கட்டிட்டு அவங்க கையால் தண்ணியை ஊற்றுறது அந்த மந்திரத்தை சொல்லி. அப்புறம் எங்கே அந்த கோயில் சாமியெல்லாம் ஏன் எல்லா கோயிலும் கட்டுறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. அந்த சாமியெல்லாம் டல்லட்சுமி கிடக்குது இல்லையா? ஏன் எல்லா சாமியும் உண்மையாக இருக்கிற சாமி தானே? இல்லைன்னு சொல்லவே இல்லை. சாமிங்களை பற்றி குறை சொல்லவே முடியாது. கடவுள்கள் உண்மையாக இருக்கிற கடவுள் தான் இந்து கடவுள்கள். இன்றைக்கும் நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் மலைக்கு போயிட்டு வரேன், யாத்திரைக்கு போயிட்டு வரேன். ஒரு இடத்துலையும் ரொம்ப தெளிவாக அங்கே இந்த கடவுள்கள் இதுக்கு எல்லாம் போவோம். தவிர இந்த ஆக்காய் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு போவோம். இதில் மதுரையில் எல்லா இடத்துலையும் ஒரு தெய்வீக அனுபவம் ஒன்று இருக்கும். அங்கே நானே மறந்துட்டேன். ஒரு அன்பர் கூட சொன்னார், நீங்கள் சொன்னீங்களே சாமி, சோட்டானிகர் பகவதி அம்மன் மகரிஷி வாரணம்னு சொன்னாங்கன்னு. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நானே மறந்துட்டேன். ஒரு அன்பன் ஞாபகம் சொன்னேன், மகரிஷி வாரணம்னு சொன்னாங்க. அங்கே இன்னும் போகாமலேக்கிற ஒரு தடவை தான் போனீங்க, இன்னும் போகலையே. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து அது மாதிரி ஒரு இடத்துல சீர்காழியில் நடந்து அங்கே போகும்போது வாசம்மந்தான்னு உள்ளேருந்து குரல் வந்து சிவன் கூப்பிட்டது. திருவண்ணாமலையை பற்றி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நிறைய அனுபவங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சபரிமலை ஐயப்பனை பற்றி நிறைய சொல்லிட்டேன். எவ்வளோலாம் அவங்க மஞ்ச மாதா எப்படி போகாமல் பாருன்னு சொன்னாங்க. அந்த புல்மேட்டு பாதைக்கு போவேன். அதே மாதிரி நிறைய போன வருஷம் கூட கரெக்டாக நிறைய சொல்லிட்டேன் உங்கள் கையில். ஆனால் இந்த ராக்காய் தீர்த்தம் குளிக்கிறோம். இந்த கள்ளழகர் கோயிலில் போய் ராக்காய் தீர்த்தம் குளிக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த பக்கம் இருந்து ஒன்றும் இது மாதிரிலாம் எதுவும் இல்லையே நினச்சிருந்தேன். இந்த வருஷம் போகும்போது அந்த நைட்டில் தான் அங்கே போனோம். வழியில் தங்கிட்டு வெறும் தூங்கினே இருந்தால் கரெக்டாக அங்கே போனோன்னா அங்கே இருந்த அங்கே நான் போகும்போது சரியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இன்னைக்கு இந்த தடவை தான் கூப்பிட்டாங்க, வர வேண்டும் சொல்லி ரொம்ப ஆர்வமாக. அப்போது எனக்கு அந்த ஒரு இது ஒன்று ஏற்றியாச்சு. அந்த போனால் எதுவுமே ஒரு நேரடி தொடர்பே இல்லாத மாதிரி தானே இருந்தது அப்படின்னு சொன்னேன். அநேகமாக அது ஆனால் எக்ஸாக்டாக என்னால் லொக்கேட் பண்ண முடியல. கீழே இருக்கிற கள்ளழகருடைய அந்த தெய்வீக இதுவாக அது மேலே இருக்கிற பழமுதிர்ச்சோலை முருகரோட இதுவாக தான் இருக்கும் பார்க்கும்போது. அங்கே நான் என்னோடய காரை அவங்க எல்லையில் நுழையும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த வருஷம்தான் அங்கே நேரடியான எனக்கு சந்தோஷமாக அது. ஏன்னா நம்ம போகிறது அவங்களுக்கு இது இல்லையா. திருப்பரங்குன்றம் இன்னும் ரொம்ப போன வருஷமாக இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமே அப்படி போனோடனே அவங்களுக்குள்ளே நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. அங்கே சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நான் சாதாரணமாக தான் போகிறேன். அந்த கர்ப்பத்தில் போகும்போது பார்த்தா வேறு முருகருக்கு அங்கே இருக்கிற அவங்க சொல்கிறாங்க, இது போல் தாசர் வந்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் போனால் இந்த வருஷமும் தாசர் வந்துக்கிறாரு முன்னாலே சொல்லிடுறாங்க. நிறைய போகுது. அதுவும் முதல் தடவை நாங்கள் போகும்போது மழை பிச்சின்னு அடிச்சுது.
ரொம்ப மேகமே இல்லாமல் இருந்தது. போய் அங்கே காரில் அந்த ரோட்டில் இறங்கி அங்கே ஒரு காஃபி சாப்பிடலாம்னு மழை பிச்சு. அதுவும் நம்ம கூட வந்த நண்பர்கள் சொல்லிட்டாங்க, சாமி வந்துரு அதான் மழை வந்து அப்படி நல்லா பண்ணி விட்டாங்க. அது அங்கெல்லாம் இப்படி நேரடி தொடர்பெல்லாம் எல்லாம் இருக்குது. திருப்பரங்குன்ற முருகன் அங்கே ஒரு சத்திரம் எடுத்து அங்கே குளிச்சுட்டு நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மதுரை கோயிலுக்கு போகலாம் அப்படின்போது முருகர் வாடா அங்கே போவானான்னார். என்னத்துக்கு போவானான்றாரு சொல்லிட்டு சரி கூட அன்பர்களுங்கிறாங்களே எல்லோரும், இவங்களாம் நான் போகலாம் இவங்களும் போக மாட்டாங்களேன்னு ஒரு அரைகுறையாகவே போயிட்டேன். நான் போகாமல் எப்படி இருக்கிறது மதுரைக்கெலாம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் போவானா என்ன. அந்த ப்ரேயர்லாம் முடிச்சிட்டோடனே இப்போ இங்கே இப்போ எல்லாம் தொட்ட அந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம்லாம் எனக்கு வருது இல்லை, உடம்பு சரியில்லாமல் போயிடுது எல்லாம். மதுரை கோயிலில் நுழைஞ்சால் முன்னெல்லாம் வெறும் அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. இப்போ என்னமோ புது முறையில் கையை வச்சு அப்படியே தடவி மொத்தமாக அது மாதிரி பண்ணுறாங்க. ஹெவியாக மாட்டிக்கினேன். அங்கே பாதியில் போய் என்னால் திரும்பி வர முடியாது. நீ தொடக்கூடாதுன்னு அது ஒரு மாதிரி இருக்கும். அநாகரிகம் வரும், நான் தொட்டால் என்ன பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வரும். பட் எனக்கு ப்ராப்ளம் அது. நல்லா மாட்டி அவஸ்தைப்பட்டோம். நல்லா பண்ணி உள்ளே அமிச்சோடனே அப்போ தான் புரிஞ்சுது ஏன் திருப்பரங்குன்ற முறை போவானான்னு. ஆனால் அங்கே அம்பாலும் சிவனா அவங்க வந்து வர சொன்னாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே போனோடனே வேறு சில அனுபவங்கள்லாம் கொடுத்து அதை கிளியர் பண்ணி விட்டாங்க. அந்த நடராஜருக்கு முன்னால் பார்த்திங்கன்னா 60 நாயன்மார்கள் இருக்கும். கீழே இறங்கினா வெள்ளி அம்பலத்துக்கு நேராக கீழே படிக்கட்டி இறங்கினா நாயன்மார்கள். அந்த நாயன்மார்களில் அப்படி பார்த்துட்டு திரும்பினா நேராக வெள்ளி அம்பலம் நடராஜரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வந்து பாதி மணி ரிலீவ் ஆகிட்டு நான். ஆனாலும் அடுத்த வருஷம் போகிறதுக்கு எனக்கு இன்னும் போல இது ஏதாவது அங்கே சேஞ்சஸ் வரட்டும். மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணு, ஓகே. அதே நம்ம தொட்டு தடவி அப்படியே இது பண்ணி அன்டச்சபிலிட்டி நாங்கள் காலி பண்ணுறோன்னு கூட வேணுன்ட்டு செய்கிறாங்களான்னு தெரில. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல, இல்லையா? நம்ம வந்து அந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பெண்கள் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை பார்க்கல. போட்டு அந்த மாதிரி போட்டு தடவி அது என்ன மெட்டல் டிடெக்டர் வச்சுப்பார் எல்லாம் இது பண்ணு. அப்போ அந்த குளிச்சுட்டு நாடி சுற்றிலாம் செஞ்சு அந்த இறைவனை அது பிராமணிகள் மட்டும் நான் வச்சுட்டேன். அதனால் அது வந்து கெட்டு போச்சு. எல்லாருக்குமே அப்படி தான். குளிச்சுட்டு யாருமே தொடாத போய் நீ இறைவனை வணங்கு வீட்டில் கூட பூஜை பண்ணு, அதனுடைய தன்மை வேறு தான். அவங்க தான் எல்லாத்தையும் மாற்றி கெடுத்து குட்டி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதெல்லாம் மெதுவாக பிராமணிங்க மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் மடி ஆச்சாரம் நாங்கள் மட்டும் தொடப்படாது இப்படிலாம் பண்ணி வீணாக கெடுத்து குட்டி சொல்கிறாயிட்டாங்க. இந்த காமன் ட்ரூத்ஸ் எல்லாருக்கும் பொதுவான உண்மைகளை எல்லாம் பிராமணிங்களுக்கு மட்டும் மாற்றியே சுத்தமாக வீணாகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒத்துக்கலையே அந்த உண்மை அங்கே வேலை செய்யும் இல்லையா? நாட்டு சுற்றிலாம் பண்ணிவிட்டாங்க. இறைவனை தரிசிக்கும் போது பட்டுக்காமல் தொட்டுக்காமல் போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்குமே மடி உண்டு, எல்லாருக்கும் ஆச்சாரம் உண்டு. அது வீணாகிட்டானு. ஆனால் அந்த உண்மைகள் அங்கே வேலை செய்யும். அப்போ இது கெட்டுப்போகுது. கண்டிப்பாக நம்ம போகும்போது இவங்க செக் பண்ணுறன்ற பேரில் ஃபுல்லாக போனால் சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸு. அந்த என்லைட்டன்டு சோல்ஸுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். அவன் பிராமினே நின்று கூட அங்கே தொடட்டான், சரி ஒர்க் அவுட் ஆகாது. பிராமினுங்க அதுவும் இன்னும் மோசமாக இருக்கும். பிராமினுங்க தொட்டு செக் பண்ணானுங்களா அவனுங்க அந்த ஜாதி வரியை சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கும். மீதி பேருக்காவது அது இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிராமினை நிற்க வச்சு பிராமினை தொட்டான்னா நான் ஓடியாக போயிடுவேன், அங்கே நிற்கவே மாட்டேன். அவனுக்கு இன்னும் ரொம்ப மோசமான வைப்ரேஷன் அவனுக்கு. அது தெரியல அவங்களுக்கு. அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க வைப்ரேஷன்றானுங்க, நம்மவா மற்றவா ஆச்சாரம் மடின்றானுங்க தவிர அவனுங்களே கொடுத்துக்கிற செல்ஃப் சர்டிஃபிகேட் தான். அது என்லைட்டன் சோல்ஸுக்கு ஒர்க் அவுட்டே ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நான் எவ்வளோ பிராமின் நண்பர்கள் வராங்க இங்கே, டெய்லி அவங்க வீட்டில் சமைச்சு எடுத்து வந்து கொடுங்க, நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். பிராமின் சமையல் எனக்கு ஒத்துக்கணும்ல. நாங்கள் ஆச்சாரமாக இருந்து செஞ்சு கொடுக்குறேன்னு கூட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மடி ஆச்சாரம்லாம் வேறு. அந்த வைப்ரேஷன் நிறைய வகுப்பில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. திரும்ப நான் எங்கே சொல்கிறது, அதெல்லாம் என்லைட்டன் சோல்ஸுக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கும் அவங்களுடைய அந்த ஈகோ, அந்த ஜாதியாக நம்ம ஜாதியை மடி ஆச்சாரமாக நம்ம செய்கிறோம். நம்ம வஸ்தின்ற அந்த இது அதில் இருந்து அதுவே இன்னும் 2 பொல்யூட் பண்ணிவிடும். அது பாவம் நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் இது மாதிரி வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் உண்மை போகுதுன்னு அவங்களே நினச்சின்னுக்கிறாங்க. அதனால் யாரையும் நான் தப்பாக சொல்லலை, ஆனால் உண்மை வேறையாக இருக்குது. திரும்ப இங்கே வந்துடும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் பறவை நாச்சியார். அந்தம்மா பறவை மாளிகைன்னு இன்னும் இருக்குது அங்கே திருவாரூர் போனீங்களா? பறவை நாச்சியாருடைய அந்தம்மா நிறைய சிவ அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு அன்னதானம் செய்து கொண்டு இப்படியே இருப்பாங்க. அங்கே வந்து நிறைய திருவிழாவுமா திருவாரூருடைய அமக்களமாக இருக்கும்.
ஏதோ ஒரு மாதம் மார்கழியோ ஏதோ ஒரு மாதத்தில் அங்கே ரொம்ப பிரபலியமாக நான் ரொம்ப திரும்ப புக்கை ரெஃபர் பண்ணாமல் வந்துட்டேன் நான். ரொம்ப பிரசித்தமாலாம் இருக்கும், நிறைய அன்னதானம்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட நீங்கள் வந்து அந்த அதுக்கு பணம் செலவு ஆகும்ல நிறைய. சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வளோ பெரிய மகான்னொடனே சிவனே கல்யாணம் பண்ணி வச்சார்னோடனே இப்போ யார் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அடியார்கள் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். எல்லாம் பெரிய துண்டு சொல்கிற சாதாரண பறவைநாச்சியார் செய்ய துண்டு பெரிய துண்டு. அவங்க அவ்வளோ பேருக்கு சமைச்சு போட்டு அவங்க எல்லாருக்கும் அவங்கள சாப்பிட வச்சு அவங்களுக்கு தேவையான தொண்டுலாம் செஞ்சணும் சாதாரண விஷயம். அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு பணம் பற்றாக்குறையெல்லாம் வருது. அப்போ வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை போய் சிவனிடமே கேட்டு பணம் வாங்கிடுவாங்க. அவர் போய் ஒரு கோயிலாக பாடி பாடி அங்கே இருக்கிற சிவன் வந்து அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பார். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. சிவன்கிட்டயே கேட்டு அவர்கிட்டயே பொண்ணும் பொருள் வாங்கிட்டு வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம், கடவுளோட நேரடியாக வாழற விஷயம். அவ்வளோ ஒரு பெரிய புனிதமான சரித்திரம் அவங்களது. துரதிருஷ்டமாக அது நம்ம மக்கள்கிட்டே தமிழ் மக்கள்கிட்டயே அது போய் சேரல இல்லையா? அது ரெண்டு விஷயம் தான் போய் சேருது. ஒன்று பிராமினாக இருக்கணும், சமஸ்கிருதமாக இருக்கணும். இந்த ரெண்டும் யாருக்கு ப்ளஸ்ஸோ அது மட்டும் கையில் எடுத்து வந்து சேர்த்துருவோம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தொழிலுக்கு வாட்டமான ஒரு விஷயம். மீதி எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து சேரவே சேராது தமிழ்நாட்டு மக்களுக்கு. நானே ஏதோ லேப்டாப் கத்தி கிடக்கிறேன். என்னை எப்படி என்ன எந்த ரூட்டில் ஆஃப் பண்ணுவானுங்கன்னு எனக்கே புரியல. இதில் ஆஃப் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டை பண்ணுங்க. அப்படியே பட்டுன்னு சுவிட்சு தட்டி காலி பண்ணுறதில்ல, எப்படியாவது ஆஃப் பண்ணுவானுங்க. அது வரைக்கும் சொல்லிடலாமா இல்லையா? அது வரைக்கும் சொல்லின்னு இருக்கலாம். என்ன இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் போய் நிறைய அது அப்படி அவர் தான் வரும்போது விருத்தாசலத்தில் விருதகிரீஸ்வரர்கிட்ட வந்து அவர் வந்து பணம் கேட்குறார் விருத்தகிரி இவர்கிட்ட. அப்போ வந்து நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்குறார் இங்கே இருக்கிற சிவபெருமான். கொடுத்துட்டு அவர் இவ்வளோ பொண்ணும் பொருளாக இங்கே விருத்தாசலத்துலேருந்து திருவாரூர் போனோம். அந்த காலத்தில் இப்போன்னா ஒரு பஸ்ஸை பிடிச்சிடலாம், ஒரு டாக்ஸி வச்சுன்னு போய் இறங்கிடலாம். அப்போல்லாம் அதனால் இதெல்லாம் நான் எப்படி எடுத்து நாங்கள் போய் சேர்ப்பேன் அப்படின்ட்டு சிவனுக்கிட்டே கேட்குறாரு. சிவன் என்ன சொன்னார், இங்கே இருக்கிற அந்த ஆறு இருக்குது இல்லையா, அது என்ன ஆறு? மணிமுத்தாறு ஓடின்னு இருக்குது. இந்த நீ என்ன பண்ண, இந்த பொண்ணு பொருளெல்லாம் மணிமுத்தாறில் போட்டுட்டு திருவாரூர் குளத்தில் போய் எடுத்துக்கோன்றார். நான் அங்கே அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, அங்கே யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணிவிடுவோம், இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பண்ணி அப்படியே பார்த்தோம்னா எல்லாம் இருக்கும். அதே போல் நீ பண்ணிக்கோ, இங்கே வந்து இங்கே வந்து நீ அதை போட்டுட்டு அப்லோட் பண்ணிக்கின்னு திருவாரூர் குளத்தில் டவுன்லோட் பண்ணிக்கான்ட்டார் சிவபெருமான். யூர்பர் உஷாரா அதிலேருந்து ஒரு தங்கத்தை கொஞ்சோண்டு புட்டி எடுத்துக்கிறாரு. இவர் போட்ட தங்க கட்டிங்களில் கொஞ்சோண்டு புட்டி. என்ன நான் வந்து மாற்று குறையாம தான் அங்கே பார்ப்பேன், இதே தங்கம் எனக்கு அங்கே வந்தாகணும், நீ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ட்டு அங்கே வந்து மாற்று கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுதுன்றார். சரின்றார். அதே மாதிரி மணிமுத்தாரில் போட்டு திரும்ப அவர் அப்படியே பாத யாத்திரையாக போய் திரும்ப திருவாரூர் போயிட்டு வெறுங்கையாக நிற்கிறார். அந்த மாதிரி பறவை நாச்சியார் வந்து கேட்குறாரு, என்ன போய் வெறுங்கையாக வந்தால் எப்படி நம்ம வந்து திருவிழா வருது, எப்படி அன்னதானம்லாம் பண்ணுறது? இல்லை சிவபெருமான் கொடுத்தாரு, அங்கே ஆற்றுல போட்டு இங்கே குளத்தில் எடுத்துக்க சொன்னார். அப்படி வந்தது தான் பழமொழி. ஆற்றுல போட்டு குளத்தில் தர்றான்றனால அப்படி வந்தது தான். அவங்க சிரிக்கிறாங்க. எங்கன்னா அங்கே போய் ஆற்றுல போட்டு இங்கே என்ன கிடைக்குமா? இல்லை கிடைக்கும்ன்ட்டு அங்கே போய் அவர் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எழுந்துக்கிறார். ஒன்றுமே கிடைக்கல. அது மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ பாடலே பறவை என்னை கேலி செய்கிறாள் சிவனே, அந்த பொருளெல்லாம் கொடு சொல்லிட்டு பாடல் பாடுறார். எப்படி இருக்குது பார் பக்தருடைய வாழ்க்கை, எப்படி சிவனோடு நேரடியாக இருக்குது பார் தொடர்பு. அதுக்கு சொல்கிறேன். இப்படி சொன்ன உடனே அதுக்கு பிறகு எல்லா பொண்ணும் பொருளும் அவருக்கு அந்த திருவாரூர் குளத்தில் அப்படியே வருது. எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ தான் அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கூட விளையாடுவாங்களா சிவன் சொல்லிட்டு. அப்புறம் உடனே அந்த அந்த பொண்ணு இந்த பொண்ணு எடுத்து போய் தேய்ச்சி வரைச்சி பார்க்குறாரு, மாற்று சரியாக இருக்குதா சொல்லிட்டு. அவ்வளோதான் செக் பண்ணி அதை எடுத்து பண்ணி பெரிய அளவில் அவர் எல்லாம் செய்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து குண்டையூர் கிழார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வந்தர், கிழார்னாலே நிலக்கிழார்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜமீன்தார் மாதிரி. அவர் வந்து இவங்க பெருமை கேள்விப்பட்டு அவர் வந்து இவங்களுக்கு வந்து நெல்லுலாம் கொடுத்துன்னுக்கிறார். குண்டையூர் கிழார் அந்த தேவையான இதுவெல்லாம் இது பண்ணின்னு இருக்கார். அப்போ ஒரு முறை வந்து ரொம்ப பஞ்சம் வந்து போகுது. பஞ்சம் வந்துட்டு அவங்க இவங்களுக்கு எப்படி நெல் கொடுக்குறது, அரிசி கொடுக்குறது, அவர் ரொம்ப கவலையாக சிவன்கிட்ட குண்டையூர் கிழார் வந்து முறையிடுறார்.
எப்படி உங்களுக்கு நான் பணி செய்ய போகிறேன், எப்படி அவங்களுக்கு இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா அவர் ரொம்ப வருத்தத்தில் தூங்கினோடனே சிவன் கனவுல தோணி, கிழாரே வருத்தப்படாத, நீ வெளியில் போய் பாரு. பார்த்தா நெல் மழையாக பெஞ்சு ஏகப்பட்ட நெல் குவியலாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட இவ்வளோ நெல் ஆகிப்போச்சு, இவ்வளோ எடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட எடுத்து போய் நான் எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லிவிட்டு அவர் இது பண்ணுறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை வேண்டிக்கிறார். அதுக்கு பிறகு சிவனே நீ கவலைப்படாது, என்னுடைய பூதகணங்களை எடுத்து அங்கே சேர்த்துடும் சொல்லிவிட்டு எல்லா நெல்லையும் பூதகணங்கள் அங்கே கொண்டூரிலேருந்து எடுத்துன்னு போயிட்டு திருவாரூர் தெருவிலெல்லாம் இவங்க வீட்டு முன்னால் கொட்டிட்டு, சுந்தரமூர்த்தி பரவநாச்சி மலையில் கொட்டிட்டு திருவாரூர் பூரா ஒரு நெல் குவியலாகுது. பஞ்ச காலத்தில் காலையிலெல்லாம் எழுந்து வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வாசல்லாம் நெல், எங்கே பார்த்தாலும் நெல் மலை மலையாக குவிஞ்சுக்கிட்டு பறவை நாச்சரை இது பண்ணுறாங்க. இது என்ன இந்த மாதிரி இருக்குது, சிவபெருமான் வந்து பூதகணங்களை அனுப்பி இப்படி செய்தேன்ட்டு சொல்கிறார். அப்புறம் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, இப்போ எப்படி அவ்வளோ நெல்லையும் திரும்ப அள்ளி வைக்கிறதே இடம் கிடையாது, அதனால் தண்டோரா போட சொல்கிறாங்க. என்னன்னா அவங்க வீட்டு முன்னால் இருக்கிற நெல்லெல்லாம் அவங்கவுங்களே எடுத்துக்கலான்ட்டாங்க. இது எப்படி இருக்கும் பாரு, இப்படி ஒன்று அடிச்சா நம்ம சும்மா விடுவோமா? திடீர்னு அப்படியே அளவுனூர் பூரா நெல் மழையாக போட்டு குழஞ்சி அவங்கவுங்க வீட்டு முன்னால் இருக்கிற நெல் அவங்க எடுத்துக்கலான்னா இல்லையா? விடுவோமா? ஒரு நெல்மணி இல்லாமல் எல்லாம் கரெக்டாக அவங்க வீட்டில் போய் சேர்த்துச்சு, கரெக்டாக எடுத்துன்னு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த திறமை இருந்தது. இது எப்படி ஜனங்கிட்ட கொடு, நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் நம்ம அள்ளி நம்ம கையால் எல்லோரும் கொடுக்கணும் பண்ணின்னு நடப்போம் ஒரு மாதம் பூரா. அதை விட இது எப்படி இருக்குது பார், அவங்க எடுத்துக்கினாங்க. இந்த மாதிரி நிறைய சிவன் திருவிளையாடல் செய்கிறார். கொண்டு ஒரு மூலமாக இந்த மாதிரி இவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து நிறைய விசேஷங்கள்லாம் செய்கிறார். அப்போ இவருடைய பெருமையை கிட்ட சேரமான் பெருமான்ட்டு சேரநாட்டு மன்னன். அப்போல்லாம் தமிழ் தான் இருந்தது சேரநாடு. இப்போ தான் மலையாளம் கேரளா நாடாது. கேரளா நாடு மலையாளன்றது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது தான். மலையாள மொழியே 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது தான். அதுக்கு முன்னால் அவங்களாம் தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் இந்தியா பூராவே தமிழ் தானே பேசியிருந்தாங்க. இந்த சமஸ்கிருதம் வந்து கலந்து எல்லாத்தையும் ரெண்டு கலந்து வந்த மொழிகள் தான் இப்போ பிரிஞ்சு போச்சு. இது 500 ஆண்டுகள் முன்னால் தமிழ் தான் பேசியிருந்தாங்க. சேரநாடுன்னு பேர். அப்போ சேரமான் பெருமான்ட்டு அவர் ஒரு பெரிய பக்தராக இருந்தார். அவருடைய கதையை பார்க்கும்போது அவர் அதை பற்றிலாம் பேசலாம். அவர் வந்து இவருடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சிவனே அவருக்கு வந்து சொல்கிறார். அதனால் அவர் வந்து இவரோட நட்பு கொள்ளுகிறார். நட்பு கொண்டு அவரும் இங்கே வந்து சிறிது நாள் தங்குகிறார். பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரும் அங்கே சேரநாட்டுக்கு யானை மேலே இது வச்சு பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து ரொம்ப நண்பர்களாக ரொம்ப இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நட்பு அவர்களுக்குள்ளே அது இருக்கிறது. அப்படி ஒரு சேரமான் இங்கே வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா சாப்பாடு போடுறாங்க. பறவை நாச்சியார் மன்னன் அவர். சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே போய் நட்பு கொள்கிறார். அவரும் இங்கே வர்றார். மன்னன் அவர் சாப்பாடு போடும்போது அவங்க வந்து இந்த இடத்துல அவர் பிராமணர்னு நம்ம இங்கே வந்து ஏற்றுக்க முடியும். ஒருவேளை தமிழ் அந்தணர்கள் கூட அப்படி தமிழை தனியாக சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரில. அவர் பிராமணரை தொட்டு அவருக்கு வந்து தனியாக சாப்பாடு போடுறாங்க. அந்தம்மா சேரமான் பெருமானுக்கு பக்கத்து ரூமில் சாப்பாடு போடுறாங்க. அப்போ அவர் அப்படி செய்யாது, அங்கேயும் ஜாதியை உடைக்கிறார். ஜாதி இல்லை, சேரமான் பக்தர்களெல்லாம் ஒரே ஜாதியும் சேரமான் பெருமான் தன் அருகில் அமர்த்தி வச்சுக்கின்னு சாப்பிட்றாரு. இது எப்படி இருக்குது? எவ்வளவோ திருத்திருக்கிறாங்க, ஆனாலும் பிடிவாதமாக திருந்த முடியாதுன்னு நம்ம ஜனம் இருக்குது. இதுதான் யோசிக்க வேண்டியதாக. ஏன் இது முடியல, ஏன் சாத்தியம் இல்லை ஆகாமல் இருக்குது, இன்னமும் புரியல எனக்கு. இதுதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா உடச்சி பார்க்கலாம், எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லலாம். சொன்னால் குறைஞ்சபட்சம் கடவுளுக்கு ஜாதி சம்மதன்ற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இப்போ இருக்குது. இந்து கடவுள்னாலே அவங்கள கடவுளே ஜாதி பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிட்டானுங்களா. குறைஞ்சது அதையாவது உடைக்கலாம். நம்ம கடவுளுக்கு ஜாதி கிடையாதுடா, அதையாவது குறைஞ்ச ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த ஜாதி இதுவெல்லாம் நம்மளே விளைவித்து கொண்ட தீமைகள்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரியட்டும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ அவர் சேரமான் பெருமான் கூட நட்பு கொண்டிருக்கிறார். இவர் வந்து திரும்பவும் யாத்திரையாக கிளம்புறார். சுந்தரமூர்த்தி நாயனார் யாத்திரையாக கிளம்பி அவர் வந்து இப்படி இங்கெல்லாம் வரார், இந்த பக்கம்லாம் கூட போகிறார். இப்போ திருநாவலூர் தானே பிறந்தார். இப்போ திரும்பவும் திருநாவலூருக்கே வரார். வரும்போது நல்லா பசி இருக்குது அவருக்கு. பசி நேரத்தில் வரார். அவருடைய சொந்த ஊர் தான்.
அப்போ ஒருவேளை அவங்க இசை ஞானியார் சடையினாரும் அவங்க முக்தி அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வரும்போது அங்கேயே அவர் பசியில் வாடுறார். என்ன செய்கிறது, பசியாக இருக்குது. அவருக்கும் தனியாக சமைச்சு போகிறதுக்கு ஒரு குழு வரும் கூடவே. ஸோ இங்கே பார்க்குறோம்ல, க்ளவுஸ்லாம் போட்டுன்னு வாயில் துணிலாம் கட்டிக்கின்னு பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க சமைச்சு போட்டு இங்கேயே இவ்வளோ பார்க்குறோம். ஒன்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் சமைச்சு போகிற குழுன்னு தனியாக வரும். வந்து அது செஞ்சு அவங்க வரது கொஞ்சம் ஒரு நேரமாகுது, காலதாமதம் ஆகுது. அவருக்குள்ளே ஒரு பசி இவருக்கு அதிகமாகிடுது. அப்போ ஒரு பசிக்கு தென்னோடனே அப்போ சிவபெருமானே ஒரு பிராமணர் வடிவத்தில் வந்து அங்கே இருக்கிற தெருவுலெல்லாம் போயிட்டு இது மாதிரி உணவு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அவரே இவரை சாப்பிட வைக்கிறார். அவர் சாப்பிட்டோன்னே அவர் மறைஞ்சிடுறார். மறைஞ்ச உடனே தான் தெரியுது ஆஹா சிவனே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல இவர் ஒரு வழியில் பசியாக இவர் போகும்பொழுது அங்கேயும் பிராமணர் ரூபத்தில் சிவபெருமான் வந்து இவருக்காக ஒரு பந்தல் அமைச்சு காத்துனுக்கிறார். சாப்பாடெலாம் வச்சு இன்னும் உட்காந்துக்கிறாரு. இவர் வராரு, பசியாக இருக்குது. ஆனால் இவர் என்ன பார்க்குறாரு, தயங்குறாரு. பிராமணராகிறாரே, அவர்கிட்ட போய் எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறார். இந்த இடம் தான் சந்தேகத்தை உண்டாகுது. அப்போ இவர் பிராமணராக இருந்தால் இவர் அந்த சந்தேகம் அவருக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனுக்கு சந்தேகம் வருது, ஒரு பிராமணராகிறாரு, அவர்கிட்ட போய் எப்படி. ஏன்னா பிராமணர்கள் வந்து அவங்க தான் பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து நீ வாங்கிக்கணும்னு எங்கேயுமே இல்லை சாஸ்திரத்தில். பிராமணர்கிட்டேருந்து நீ எதுவும் வாங்கிக்கிட்டே இருக்காது எல்லாம் சாஸ்திரம். ஏன்னா ஒன் வே டிராஃபிக் அது. நீ உங்ககிட்ட அவங்ககிட்ட போகலாம் தவிர அவங்ககிட்ட உங்ககிட்ட வரக்கூடாது. இப்படி இருக்குது. இவர் தயங்குற, இவரே பிராமணராக இருக்கும்போது இவர் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல தயங்குறாருன்னு சொல்கிறாரு சேக்கிடார். அப்போ இவங்க சொல்கிறது ஒத்துக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இவர் பிராமணர் கிடையாது, இவர் வந்து தமிழ் அந்தனர் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்படியே போயிட்டே இருக்கு. இவங்க சண்டையில் நீங்களாம் நுழையாதீங்க, நீங்கள் எங்கே நுழைய போகிறீங்க? உங்கள் வீட்டு சண்டைக்கே உங்களால் டைம் கிடையாது. ஆனால் இப்படி இருக்குது விஷயம் வரைக்கும் தெரிஞ்சுக்கின்னு அதை தூக்கி தூரம் போடுறதுக்காக இவ்வளவும் சொல்கிறோம். அங்கே அதுக்கப்புறம் அவர் பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு வர சிவனே. அங்கேயும் அவர் மறைஞ்சிடவே கொஞ்சம் தூரம் வழி நடத்தி மறைஞ்சிடவே அவர் ஆஹா வந்தார் சிவபெருமான் தான். இப்படி நிறைய திருவிளையாடல் அவருடைய வழி நெடுக சிவன் திருவிழா. அப்புறம் அவர் தனியாகவே தனியாக இல்லை, அவர் பாட்டு இதே போல் யாத்திரை செய்து திருவொத்தியூர் வரார். திருவொத்தியூரில் அந்த இன்னொரு அம்மா இருந்ததில்ல, அங்கே மேலே கைலாயத்தில் அம்பிகைக்கு தொண்டு செஞ்ச கமலினி அணிந்ததில்லை. கமலினி தான் பறவை நாச்சியாராக பிறந்துட்டாங்க. அந்த அணிந்ததை என்ன ஆனாங்க, அவங்க வந்து திருவொத்தியூரில் அங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்குது, சூரியனார் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஊர் இருக்குது, சூரியனோட சம்மந்தப்பட்டு ஒரு பேர் வருது. நான் ரெஃபர் பண்ணாமல் வந்துட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வருவாங்க, ஈஸியாக சொல்லுவேன். அங்கே அந்தம்மா சூத்திர குலத்தில் பிறந்தவங்க. இது எப்படி இருக்குது பாரு, சங்கிலி நாச்சியார்னு பேர். அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி வரும்ல சில பேருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி சாமி வரும். அந்த மாதிரி தொண்டுலேயே இதுவாக இருப்பாங்க. அது பருவ வயசு வருது, கல்யாண வயசு. அப்போ வந்து ஒன்று கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. அப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து ஒரு பெரிய சிவனடியார் தான், என்னை தொடவே முடியும், மற்றவங்கள என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நினச்சிலாம் பார்க்க முடியாது. அப்போட அவங்க கேட்காம அதெல்லாம் என்ன அப்படி தான் சொல்லு, அந்த பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிவிட்டு அவங்க சொந்தக்காரில் தூர சொந்தக்காரம் வந்தபோது நீ வாப்பா பொண்ணு பார்க்கப்பான்னு சொல்லிவிட்டு அந்த உறவினரும் அந்த மாப்பிள்ளையும் உறவினையும் எல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறாங்க. அப்போது இந்த ஆவேசம் வந்து விழுந்து அந்த ஆவேசமே சொல்லுது, இந்த பொண்ணை வந்து பெரிய சிவனடியார் தான் தொடவே முடியும், நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சொல்லுது. உடனே இதுக்கு பிடிக்காதோட்டு சுமணங்காட்டியும் சாமி வந்த மாதிரி ஒரு அடியெல்லாம் சொல்லுது இல்லைடா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஆஹா இது ஐஸ்கிரீம் ஆசைப்பட்டுக்குது, நேராக கடை கிடைக்காதுன்னு அப்படியே கொஞ்சோண்டு ஆடி ஒரு ஐஸ்கிரீம் கேட்குது. அந்த மாதிரி நினச்சி நாங்கள் இது பிடிக்கலன்றதுக்கு இப்படி சொல்லுது போல்தான் சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு வாங்க. அவங்களுக்கு அழகாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த தெய்வீக தூண்டில் இருக்கிறவங்களுக்கு முகத்தில் வந்து தெய்வீக கலை தானாக இருக்கும். அதனால் அவங்கள கல்யாணம் பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் போய்ட்டு வாங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணிடலான்றாங்க அவங்க வீட்லேயே. ஆனால் அவங்க அந்த காலத்தில் அங்கே மாட்டு வண்டி தான், அந்த மாட்டு வண்டியே ஆக்சிடெண்ட் ஆகி மொத்த பேர் செத்து போகிறான். அந்த பொண்ணு பார்க்க வந்து மொத்த பேர் அவங்க. அப்போ தான் இவங்களுக்கே பயம் வருது, ஆடடா அந்த பொண்ணு சொன்னது சரியானு தான் பொழுதுன்னு. இவங்களே அவங்க அப்பா அம்மா பயந்து போய் என்னம்மா இப்படி இருக்கிற, அப்போ நம்மளுக்கு பிடிக்காதவனெல்லாம் பொண்ணு பார்க்க வர வச்சு காலி பண்ணிடலாம் பொழுது அப்படின்னு நினைக்கல அவங்க. இது போல் இருக்குது, என்னம்மா இப்படி இருக்க, இந்த மாதிரி நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லு அவங்களே பணிவாக கேட்குறாங்க. அப்போ
என்னை எடுத்து போய் திருவத்தியூரில் விட்டுடுங்க, நான் கோயில் தொண்டு செய்து கொண்டு அங்கே இருக்கிறேன். சரி, நான் அவங்க வந்து அங்கே கன்னி மாடம்னு இருக்கும் இல்லையா, பெண்கள் அப்போ தொண்டு செய்து கொண்டு கன்னியாஸ்திரிகள் இப்போ கிறிஸ்துவனில் கன்னியாஸ்திரி இருக்கிற மாதிரி அங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க பாதுகாப்பாக. அந்த மாதிரி போயிட்டு தினசரி பூ பறிச்சுன்னு வந்து பூவெல்லாம் மாலை கட்டி சிவனுக்கு தொண்டு செய்து அந்த கன்னியா மாடத்தில் இருக்கிறாங்க. இவர் அங்கே போகிறார். யார்? நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். போயிட்டு சிவனை எல்லாம் பாடி எல்லாம் பண்ணி போயிட்டு வரும்போது பார்த்தா திடீர்னு இந்தம்மா கண்ணில் பட்டுறாங்க, இவர் கண்ணில். அந்த மாதிரி விஷயம் போயிடுது. இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பெரிய இவர் பறவைனா, இவருக்கு சிவனையை கல்யாணம் பண்ணி வச்சார். எல்லாம் இல்லையா, ஒரு பெரிய பிரபலமான பக்தர் போகும்போது அவரை பற்றின தகவல் எல்லாம் முன்னாலேயே போயிடும் இல்லையா. இப்போல்லாம் சாமியாருக்கு போனால் வேறு மாதிரி தகவல் போகுது. இவங்களெல்லாம் கட்சி காலி பண்ணார், இந்த மாதிரி பண்ணுவார், அந்த வழக்குலேருந்து தப்பிச்சிட்டார், இதில் இப்படி போயின்னு இருக்கும். இப்போல்லாம் வேறு மாதிரிலாம் போகுது. ஆனால் நல்ல தன்மை நல்ல விஷயம் போகுது. இப்போ நம்ம சாமிகள் வந்தால் நல்ல விஷயம் சொல்லுது. சதாசிவமந்திரன்னா அவ்வளோ பெரிய மகான் அப்படிதாங்க. அதை போல் அவர் போகும்போது அதெல்லாம் அந்த பக்கம் போயிடுது. அந்த மாதிரி போயிட்டு அந்த மாலையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வரும்போது ஒரு மின்னல் வேகத்தில் அவர் சட்டுன்னு பார்த்துடுறாரு. பார்த்தோடனே இவருக்கு அந்தமா மலையை காதல் வந்து போகுது. அப்போ உடனே நினைக்கிறா, ஆஹா, அந்த சிவன் சொன்னார்ல தடுத்தாட்கொள்ளும்போது 2 பேர் கமலினே அணிந்தது, இப்போ இவ அணிந்தது தான் வந்துக்கிறான்னு கண்டுபிடிச்சார். இவ தான் அவள் சொல்லிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிவிட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறார், எனக்கு வந்து இவளை கல்யாணம் பண்ணி கூட அணிந்ததையே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறார், அவள் யாருக்கும் கிடைக்காத கும்பிடா, அவளை கல்யாணம் பண்ணி அவளை சீக்கிரம் ஈஸியாக நடக்காது அப்படின்னு சொல்கிறார். இல்லை நான் சங்கிலி கல்யாணம் பண்ணி அம்மா மனசு பேதளிக்குது, அவளையே நினச்சின்னு இருக்குதுன்ட்டு எல்லாம் சொல்கிறார். கனவுல அங்கே வந்து சரி நான் போய் அவகிட்ட கனவுல கேட்டு பார்க்குறேன் சொல்லிட்டு சிவன் உடனே சங்கிலி நாச்சியார் கனவுல வந்து இது மாதிரி சங்கிலி சிவன் வந்துக்கிறேன் போல் சுந்தரம் மேலே ஆசைப்பட்றேன், அதனால் நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றார். இந்த கனவுலேயே இந்த ஒரு உருவம் சூட்சும உருவம் எழுந்து போய் அவர்கிட்ட பேசு, சிவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, அவர் ஏற்கனவே திருமணமானவர், அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவங்க திருவாரூர் இருக்கிறாங்க, அது திருவாரூர் திருவிழாவை விட்டுட்டு அவரால் இங்கே இருக்க முடியாது. அப்போ கல்யாணம் பண்ணிக்கின்னு என்னை இங்கே கை விட்டு அவர் அங்கே போயிட்டாருன்னா நான் என்ன செய்யறதுன்றாங்க. சிவன்கிட்ட கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான் சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கனவுல போகிறார். நான் இந்த மாதிரி சொன்னேன், ஆனால் இவள் வந்து சங்கிலி வந்து இந்த மாதிரி சொல்கிறா. எப்படி பாரு, சிவன் தூது எத்தி பொடிங்க இப்போ சிவபெருமானாக இருக்குது இங்கே, இவங்க தானே தூத்து போகிறாங்க. அக்கா இப்படி கேட்டுன்னு வர சொல்லிச்சு, மாமா இப்படி சொன்னார் சொல்லிட்டு இப்போ தான் பொடிங்க தூது இதெல்லாம் சொல்லிட்ட உடனே அப்புறம் என்ன கேட்டுச்சு, அக்கா ஒரு செல்ஃபோன் கேட்டுச்சு, சிம் போட்டு அது கொடுக்க சொல்லிச்சு. அது போகும்போது நைஸாக தலைக்காணியில் வச்சுட்டு சொல்லிச்சு, வீட்டில் யாருக்கும் தெரியாதான். அதை எடுத்து அப்படியே பேசுவான், அவள் பேசுவான். அதோடு அவங்க வாழ்க்கையை லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டாக போய்டும். டொப்பு செல்ஃபோன் டார்ச் லைட்டில் வரைக்கும் அவங்க வாழ்க்கை நடக்கும். உன்னை பிடி எட்டிக்கோ தொட்டிக்கோ வயிற்றுக்க வாங்கி அது இதை போதும். அவரே சிவபெருமான் இந்த வேலையை செஞ்சுக்கிறாரு வர. அப்போ நண்பனுக்காக இல்லையா, இப்போ நண்பர்கள் வர, இப்போ நண்பேண்டான்றான். அது சினிமாலாம் என்ன ஒரு கொடுமை. குழந்தைங்கள விட்டு இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாக குழந்தைங்க லவ் டெஸ்ட் பண்ணால், இது விளம்பரம் தான் பார்த்தேன் போட, லவ் டெஸ்ட் பண்ணுன்னு என்ன தான் ஒன்றும் புரியல எனக்கு. இவனுக்கு என்ன தான் எங்கே தான் எடுத்து போய் முடிக்க போகிறானுங்க தெரில. குழந்தைங்கள வச்சு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டுவானுங்க போது காதலுக்கெல்லாம் இனிமேல் இல்லையா. குழந்தைங்களும் அப்படியே அவங்க பேரண்ட்ஸு பின்னால் காட்டலாம். எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸுக்கு நான் காட்டி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சைல்டு சொல்ல வைக்கலாம். ஏன் அந்த குழந்தைங்கள நினச்சி அவங்க பெற்றவங்க ரொம்ப பெருமை பண்ணணும். ஏன் இதெல்லாம் இவ்வளோ பேசுதுங்க, லவ் டெஸ்ட்டுன்னு எல்லாம் பண்ணுது. இப்போல்லாம் அந்த மாதிரி ஆகுதில்ல. ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் டான்ஸ்லாம் வைக்கிறான் இல்லையா, இந்த மாத்தமாக தோல் மேலே ஏறிக்கின்னு அவர் அப்படியே கழுத்து வழியாக சுற்றி முது வழியாக இழுத்து இதெல்லாமும் ஆடுறாங்க. தமிழ் கலாச்சாரம் பேசுகிறவங்க நடத்துகிற டிவி தான் இதெல்லாம் இல்லையா. அப்படியே ஒரு தொடையில் ஒரு கையை வைக்கிறான், கழுத்தில் ஒரு கையை வைக்கிறான், அப்படியே தூக்கி ஒரு ஷார்ட் ஷர்ட்டியாக இருக்கிறான். என்னானே புரியல. உடனே அவங்க அப்பா அம்மா அங்கேருந்து கை தட்டுறாங்க. என்ன பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சைல்டா. அங்கே அந்த ஜட்ஜுங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே கண்ணில் கலா போகுது அவங்க. ஏன் தெரியல, கண்ணில் அப்படியே தண்ணி. என்ன நான் நினச்சேன், இப்படி கலாச்சாரம் கண் எதிர்க்கே சீரி எழுதுறான்னு அழுகுறாங்க போது நான் நினச்சேன். அவங்க உடனே சொன்னாங்க, இப்படி ஒரு நடனத்தை பார்த்தியா, அடர்ந்த கண்ணீர் வந்துச்சான்.
ரொம்ப டேஞ்சர்ரா இது. அந்த காலத்துலலாம் கெட்டு போகிற படம் சினிமான்னா அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்க 2 சாத்து சாத்துவாங்க. அவங்க கூட்டும் போகிற படம் தியேட்டரில் வரைக்கும் தான் பார்க்கலாம். இப்போ நடு ஹால் வந்து போச்சு, எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பல்லு போன தாத்தாலேருந்து எல்லாரும் ஆட உட்காந்து பார்க்குற வேண்டிய கட்டம் இது. பசங்களை இப்படிலாம் பண்ணி ப்ரௌட் ஆஃப் மை சைல்ட்லாம். என் பொண்ணு இப்படி டான்ஸ் ஆட நினச்சியா பார்க்கல, நான் கூட தான் நினச்சி பார்க்கல. இந்த அளவுக்கு கெட்டு போய்ட்டுருப்பீங்கடா பெற்றோர்கள், இந்த அளவுக்கு கெட்டு போயிருப்பீங்க. லஜ்ஜெல்லாம் கெட்டு போச்சு பெற்றோர்கள், சுத்தமாக காலி. அது எதை ஆடிட்டு போனோம் அவங்களுக்குள்ள இல்லையா, காசு ஆட படம் ஆடன்னு எதை ஆடினார். காசு பணம் தான் விளம்பரம், வேறு என்ன விளம்பரம் வரும், நிறைய பேர் பார்த்தா விளம்பரம், அவ்வளோதான். அது இப்போ சமுதாயம் கேட்டு குடிச்சு வரான்னு எனக்கு என்ன. சினிமா ஓடனா அதில் காசு எடுக்கணும், டிவி நிறைய பேர் போனால் அதில் காசு எடுக்கணும், அவ்வளோதான். காசாக சேர்த்து வச்சுப்பான். அது தெரியாமல் இவங்க போய் ஐம் ப்ரௌடாக மையா அப்படியே கண்ணில் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நல்ல வேலை டிவிகளை தூக்கி போட்டு தொலைச்சிட்டு இப்போ ஒரு நியூஸ் வரைக்கும் எதை கேட்டுனுக்கிறேன். அந்த நியூஸ் சேனல்லையும் இந்த விளம்பரத்தில் இதை போடுறேன். லவ் டெஸ்ட் பண்ணுதுங்க குழந்தைங்கள்லாம், இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க பெரியவங்க. இதை போட்டால் சிவன்கிட்ட வந்துடும் நம்மளுக்கு இந்த பொம்பெல்லாம் இல்லையா. வெயிட்டு கையாந்தான் வெயிட்ட வச்சுக்கினா நீ யார் எடுத்த சினிமா நினை. இதெல்லாம் வேறு நம்ம ஓட்டாண்டியாக கிடக்குறோம் இங்கே தூரத்தில். இது நிம்மதியாக வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் எடுத்து சிரிக்க வச்சு அனுப்பலாம், சிந்திக்க வச்சு அனுப்பலாம். அப்போ அவர் கேட்குறார், நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாடா, அவர் சொல்கிறதுல நியாயம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ என்ன தான் கேட்குறேன், என்ன தான் கண்டிஷன் வர கேட்டேன். அப்போ என்னம்மா சொல்கிற நீ, அவர் என்னை விட்டு பிரிய மாட்டேன் சொன்னால் நான் வந்து இது பண்ணேன். இவர் சிவனே அந்த ஐடியா கொடுக்குறார். நீ ஒன்று பண்ணு, அவங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கோ, திருத்தூர் எல்லை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்கோ, அப்போ உடனே அவன் இங்கேருந்து போக மாட்டான் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி அந்த மாதிரி அவர் உத்தாரம் கொடுத்தாரான், நான் ஒத்துக்கிறேன். அங்கே போய் சொல்கிறார், டே அவள் சத்தியம் கேட்குறாடா, நீ திருத்தூர் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தியாகேசப்பெருமான் ரொம்ப பெரிய மகான், ஒரு பெரிய லீலைகள்லாம் ஆடுறார். அது ஒரு மன்னன் வந்து எல்லா கோயிலும் கொடுக்குற மானியத்தெல்லாம் நிறுத்தினான் ஒரு முறை ஓலைச்சுவடியில். எல்லா சிவன் கோயிலுக்கும் கொடுக்குற மானியம், அங்கே பூஜைக்காக கொடுக்குற இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு அவன் எழுதுகிறான். அது உள்ள சிவபெருமான் உள்ளே பூந்து ஒரு கொக்கி போட்டு திருவத்தூர் நீங்களாக அவர் எழுதிட்டு வந்துட்டார். இன்னமும் இருக்குது அது, திருவத்தூர் நீங்களாக சிவன் எழுதிட்டார். அப்புறம் திருவத்தூருக்கு மட்டும் எல்லாம் போகுது, என்னடா நான் தான் ஓலை இல்லை நீ எடுத்து படிச்சு பாரு, பார்த்தா அதில் ஒரு கொக்கி போட்டு எல்லா கோயிலுக்கும் திருவத்தூர் நீங்களாக இருக்குது. ஆஹா சிவன் எழுதிட்டாருன்னா அப்போ தான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ பெரிய திருவத்தூர் தியாகேசப்பெருமான். அவர் இந்த மாதிரி சொல்கிறாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்து சிவன் இவர்கிட்ட, டே அவள் சத்தியம் கேட்குறாடா, நீ என்னடா பண்ணுவா, உன் நிலமை இப்படி ஆகிப்போச்சே, சுந்தரமூர்த்திக்கிட்ட உன் நிலமை இப்படி ஆகிப்போச்சே, சத்தியம் பண்ணால் மீறக்கூடாது, நீ சத்தியம் நீ முழு வானாடா இவா விட்டுறான். அதெல்லாம் இல்லை, என்னால் இவளால் வாழ முடியாது அப்படி. அப்போ என்ன தான் செய்யுது, ஒன்று பண்ணு, நான் வந்து உன் மேலே பொய் சத்தியம் பண்ணிடுறேன். சுந்தரமூர்த்தி சொல்கிறார், என்னடா சிவன்கிட்டயே போய் பொய் சத்தியம் பண்ணுறேன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நண்பன் தானே, அப்போ எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் நீ. சரி என்னடா பண்ணுவேண்ணா, நீ வந்து காலையில் அவள் கோயிலுக்கு வரும்போது அந்த கர்ப்பகிரகத்தில் உன் மேலே நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணு, அந்த நேரத்தில் மட்டும் இந்த மகிழ மரங்குது பக்கத்துலேயே, அந்த நேரத்தில் மட்டும் நீ கர்ப்பகிரகத்தில் இருக்காத. ஏன்னா உன் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா எப்படி, நீ வந்து கர்ப்பகிரகத்து விலைக்கு இந்த மகிழ மரத்தில் கொஞ்சம் நேரம் இரு, அந்த நேரம் பார்த்து நான் அவளுக்கு அங்கே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு திருவாரூர் போனால் நான் எஸ்கேப் ஆகி ஓடுறோம். பயங்கரமான ஆள்றானி சொல்லிட்டு இப்போ பண்ணுற பசங்க அதானே பண்ணுறானுங்க, அதெல்லாம் பயங்கரமான. சரி அப்போ நான் மகிழ மரத்துக்கு வந்துடுறேன், நீ அங்கேயே. அவர் அங்கே போய் பறவை நாய்ச்சரிட்ட சொல்கிறேன், பறவை அவன் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கினான். என்ன ஒத்துக்குன்னு, ஆனால் நீ ஒன்று கேளு அவனை, என்ன நாளைக்கு அவன் வந்து நீ சத்தியம் பண்ணி கொடுக்குறதுக்காக கர்ப்பகிரகத்துக்கு வந்து பண்ணி கொடுப்பான், நீ அதெல்லாம் வானா இந்த மகிழ மரத்து மேலே பண்ணி கொடுன்னு போதும்னுட்டு சிவனே இங்கிறத மகிழ மரத்தில் பண்ணி கொடு போதும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அவன் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறான், ஏன்னா அங்கே வந்து இருக்க சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் சங்கிலி நான் உன்னை விட்டு கொடுக்க முடியுமான்ட்டு சிவன் பார், இது 2 பக்தரும் ஓணும் இருக்குது, அதனால் அவர்கிட்டையும் போட்டு இவர்கிட்டையும் போட்டு 2 பேர் அப்படி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி சரி என்னாங்க. அப்புறம் காலையில் எழுந்தோடனே அந்த மாதிரி தோழிகளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதை போல் சிவன் கனவுல வந்து சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் மாதிரி நான் கேட்டேன் சத்தியம் பண்ணி கொடுக்குறதுக்கு.
இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த நேரத்தில் மகிழ மரத்தில் வந்து இருக்கு. சரி நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க தோழிகள். நேராக போய் எல்லாம் விடிய காலையில் 5:30 மணிக்காக பொழுது விடியும் போது எல்லாம் இவர் முன்னாலே வந்து காத்துனார். இந்த விஷயத்துலேருந்து எங்கே தூக்கம் வரும் அவனுக்கு. அதனால் ரொம்ப உஷாராக முன்னாலே வந்து அங்கே காத்துனுக்கிறார். அதை இவங்க தோழிகளோட புடை சுழ வராங்க. வந்தோடனே சொல்ல, சங்கிலி நைட்டு கனவுல சிவன் சொன்னாரா அப்படின்னு சொன்னார். அந்த வெக்கப்பட்டுக்கின்னு சொன்னார் தலையாடுறாங்க. உடனே அவங்க தோழிகள் சொல்கிறாங்க, இதை போல் நீங்கள் திருவத்தியூர் விட்டு பிரிய மாட்டோன்னு சிவன் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களே. மாமா என் கனவுலேயும் வந்து சொன்னார். கனவு டேலி ஆகிடுச்சு 2 பேருக்கும். அப்போ அது உண்மை தான் தெரிஞ்சேன். சரி வா, நான் போயிட்டு அந்த கர்ப்பரத்தில் போய் சிவன் மேலே நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், திருவத்தியூர் விட்டு போக மாட்டேன் வான்னு கூப்பிட்றாரு. அப்படி பார்க்குறாரு. பார்த்தா சிவன் எப்போது மகிழ மரத்தில் வந்து உட்காந்து கையாட்டுறாரு. நான் இங்கே வந்துட்டேன்டா, நீ தாராளமாக அங்கே போய் பண்ண, இங்கே வந்துட்டேன்டார். அவருக்கு சுந்தரமூர்த்தி எதே சிவன் போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அழகாக போட்டு கொடுத்துட்டார். உடனே இந்த தோழிகள் என்ன சொல்கிறாங்க, இது சிவபெருமான் எவ்வளோ பெரியவர், இது தத்துணோடு சமாச்சாரம், இதுக்காக போய் நீங்கள் எதுக்கு கர்ப்பத்தில் சத்தியம் பண்ணுவானே, இதோ இங்கே இந்த மகிழ மாத்திரம் சத்தியம் பண்ணுவேன். இந்த மகிழ மாத்திரம் சத்தியம் பண்ணி கொடுத்தா போதாதா? நான் அவ்வளோ நம்பிக்கை இல்லை உங்கள் மேலே. ஆஹா மாட்டிக்கினாண்டா. அவர் தெரிஞ்சிச்சு சிவன் போட்டு கொடுத்துட்டாரு. இந்நேரத்துக்கு நம்ம கிடையாதுன்னு சொன்னால் அப்போ நான் கட்டிக்க மாட்டேன்ட்டேன். என்ன பண்ணுறேன், சங்கிலி போனோம். சரின்னா சீர்த்தானே, சரி வான்ட்டு அந்த மகிழ மரத்து வளர்ந்த மகிழ மரம் சாட்சியா உன்னை அந்த காலத்தில் இனிமேல் நான் திருவத்தியூரை தாண்டி போக மாட்டேன், இது சத்தியம், அப்போனா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்புறம் ஊராரே கூடி, ஏன்னா இவ்வளோ பெரிய பக்தர்கள் திருவிளையாடல் சிவனே நான் முன்னே நடத்துகிறாருன்னு போது பெரிய அளவில் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக கல்யாணம் பண்ணிக்கின்னு இது இந்தம்மா தோன்றும். திரும்ப அவங்க தனியாக வீடு எடுத்து அவங்க குடும்பமாக வாடுறாங்க. அதுக்குள்ளே இந்த செய்தி எப்போது பறவைநாச்சியார்கிட்ட போயிடுச்சு. கடைன்னு தெரியுமா உனக்கு செய்தி, சுந்தரம் அங்கே சங்கிலி கல்யாணம் பண்ணின்னு ஜெகஜோதியாகிறாங்க. எப்படி இருக்கும் இங்கே பறவைநாச்சியாருக்கு இல்லையா? கரெக்டாக திருவிழா வருது. திருவிழா வரும்பொழுது மாசி திருவிழான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு திருவிழா நாளைக்கு ஒன்று, அப்புறம் அடுத்த வாரம் சொல்கிறேன் அது என்ன எந்த மாதத்தில் வரும், ஏதோ ஒரு மாதத்தில் வரும். திருவிழா வருது. இவராலேயோ திருவாரூர் சிவனுக்கு அந்த திருவிழாவுக்கு போகாமல் இருக்க முடியாது. முன்னாடியே கிளம்புனா தான், இப்போ நடக்க ஆரம்பித்தா தான் போக முடியும். இந்த மக சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். அதுவும் சிவன் மேலேயே மகிழ மரத்து. இன்னும் திருவத்தூரில் அந்த மகிழ மரத்துக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்த அன்றைக்கே அந்த மகிழ மரத்துக்கு நல்லா சீரியல் லைட்லாம் போட்டு அற்புதமாக அதில் கார்பூரெலாம் காட்டி அங்கே தான் அன்னைக்கு ஒரு நாள் அங்கே தான் சிவனுக்கு படைப்பாங்க எல்லாம். சிவன் அங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு ஐதீகம். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் என்ன சொல்கிறார், ஒரு நாள் பார்க்குற இப்போ கிளம்புனா தான் முடியும்னு நான் தான் கூட அடியாரெலாம் கூப்பிட்டுக்கின்னு வாங்க போயிடலாம், நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா அதை பற்றி என்ன சொல்லிவிட்டு அவங்கள கூட விட்டுறாரு. தனியாக தான் இருக்கிறார். தனியாக ராத்திரியோட ராத்திரி கிளம்பி மெதுவாக போயிட்டு அந்த திருவத்தியூர் எல்லையை தாண்டி காலை வைக்கிறார். அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த சத்தியத்தை மீறின தொட்டு டக்குன்னு 2 கண்ணும் குருடாயிடுத்தவர். சிவன் வந்து தண்டிக்கிறார். சத்தியத்தை மீறின தொட்டு 2 கண்ணும் குருடாய். அவர் சொல்கிறார், நான் இது எதிர்பார்த்தது தான், நீ இந்த வேலையை பண்ணுவேன்ட்டு. கண்ணு குருடானாலும் சரி என்னால் திருவாரூர் திருவிழாவுக்கு வராமல் இருக்க முடியாது, நான் இப்படியே நான் வரேன்னு சொல்லிவிட்டு தனியாகவே அவர் கிளம்பி போனதே தெரியாது. கண்ணு குருடாவே அங்கேருந்து ஒரு கோயிலாக போய் பாடிக்கிட்டு அப்போ தான் திருமுல்ல வாயில் அங்கே அண்ணனூர் பக்கத்தில் இருக்குது திருமுல்ல வாயில் மாசிலாமணேஸ்வரர் கோயில். அங்கே வந்து அப்போவும் சிவனை பித்தான்னு தான் பாரு, சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பித்தா. சங்கிலின்னா அவ்வளோ வசதியாக போயிட்டாளா, அவளுக்காக என் கண்ணையே நீ பறிச்சிக்கினியா, அவனும் அவ்வளோ பெரிய பக்தியா சொல்லிவிட்டு பாடிக்கினேன். அவர் அப்படியே வரார். நிறைய பாடுறார். விற்றுக்கொள்வீர் ஒற்றி எண்ணில் விரும்பி ஆட்பட்டேன்னு சொல்லிட்டுலாம் பாட்டு பாடிக்கிட்டே வரார். காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரத்தில் போயிட்டு அந்த அது சிவனே வந்து அவருக்கு ஒரு தடியை வந்து ஒரு ஏதோ ஒரு கோயில் காஞ்சிபுரத்துக்கு முன்னாலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு அவர் பாடுறாரு. அப்போ சிவனும் இங்கே இருக்கிறாரோன்னு கிண்டல் அடிச்சுப்பாடுறார். சிவபெருமானும் இங்கே இருக்கிறாரோன்னு கிண்டல் அடிச்சுப்பார். அப்போ சிவன் சொல்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், நீ செல்லுன்னு நான் சொல்கிறார். சொல்லிவிட்டு தடி மட்டும் கொடுக்குறார். ஒரு ஊனின்னு போ, கைத்தடி கொடுக்குறார், அது ஊனின்னு போ. அப்புறம் இன்னொரு இடத்துல அவரே தடியை பிடிச்சி கூட்டுன்னு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சிவனே எல்லாம் சொல்கிறார். அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். போயிட்டு அங்கே போய் காமாட்சி அம்மனை பாடல் போகிறார். இந்த மாதிரி சிவன் செஞ்சது சரி, சிவனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறார்ல, அங்கே பாடுறாரு இல்லையா. இப்போ 2 பொண்டாட்டிகள்லாம் குஷியாக இருக்கும்.
அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ அவன் கிளாஸுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, என்னத்துக்கு ஒரு வருத்தமாக போவானே இல்லையா? இப்போ சிவனும் டபுள் ஆனால் எல்லாம் பொண்டாட்டியே தான் வச்சுருந்தாங்க. ஒரு பொண்டாட்டி ஒரு வெப்பாட்டின்னு வைக்கல, அது மட்டும் ஞாபகம் வச்சு. கல்யாணமே பண்ணார், 2 பொண்டாட்டியானா பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி அவ்வளோதான். சிவன் சொல்கிற உனக்கு மட்டும் தலையில் கங்கை இருக்கிறா, உடம்புல பாதி உண்மையாக இருக்கிறா, அப்போ நான் மட்டும் 2 கல்யாணம் பண்ணிக்கூடாதா அதெல்லாம் போகிறார். அப்புறம் பாடுறார், அம்மா நீ வந்து சிவன்கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு முடியல, இதே குருடு கண்ணோட நான் எப்படி திருவாரூர் வரையும் நடந்து போனோம், இது வந்து நல்லா, அதனால் நீ தான் எனக்கு கருணை வைக்கணும்னு அம்பிகள் கிட்ட போகிறார். அப்போ அம்பிகை சொல்கிறாங்க, என்னுடைய பாகம் இடது பாகம், அதனால் என் பாகத்து கண்ணு மட்டும் உனக்கு கொடுத்தாங்க. இடது கண் மட்டும் தெரியுது டக்குன்னு, என் பாகத்து கண் வரையும் நான் கொடுக்குறேன், அவர் பாகத்தையும் நீ அவர்கிட்ட கேட்டுக்கான்ட்டாங்க. டக்குன்னு ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு கண்ணு தெரிஞ்ச போதில்லையே அதிலே பார்த்துக்கினே அப்படியே போயின்னு இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக அவர் ஒரு இதுவாக பாடிக்கினே போகிறார். போயிட்டு திருவாரூர் போகிறார். அந்த மாதிரி எப்படி நியூஸும் போயிடுச்சு, வரட்டும் இவருன்னு வச்சுன்னுக்கிறாங்க. தெரியுதா, வரட்டை எப்படி இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும்னு கடுன்னு இருக்கிறாங்க. யார் எந்த பொண்டாட்டிக்கு தான் புருஷங்கார இன்னொன்று பொண்டாட்டி கல்யாணம் பண்ணால் குழுன்னு இருக்குமா, பரவாயில்ல பண்ணிக்கோன்னு இருக்குமா, எல்லாம் அந்தம்மா இருக்கிறாங்க. இவர் நேராக அங்கே திருவாரூர் கோயிலுக்கு போகிறார். போயிட்டு ஊருக்குள்ளே போகல, வெளியிலே காத்துந்து இருட்டுன்னு ஒன்று கோயிலுக்கு போகிறாரு. ஏன்னா ஒத்த கண்ணுன்னு என்னை கிண்டல் பண்ணுவா பறவை, இப்படி ஒரு கண்ணை கொடுத்து ஒரு கண்ணை அவுட் பண்ணிட்டேன்னு அங்கே போய் சிவன்கிட்ட போய் கேட்குறாரு. ஒரு கண்ணை கொடுத்து ஒரு கண்ணை இது பண்ணினா இவன் வந்து பறவை வந்து கிண்டல் அடிக்க மாட்டாளா, இது விஷயம் நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வசைப்படுற மாதிரி துதி பாடுவாங்க. விற்றுக்கொள்ளீர் ஒற்றி எண்ணில் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீர்ன்னு சொல்கிறேன். எற்றுக்கடிகள் என் கண் கொண்டே நீரே பழிபட்டீர். அது பார்க்குறது எப்படி இருக்கும், நீரே பழிபட்டீர், நீயே உனக்கு தான் பழி அப்படின்ற மாதிரியே இருக்கும். நீரே பழி பட்டீர், பட்டுன்னா அந்த எருது மேலே இருக்கிற இறைவன் பட்டீர், நீரே பழி பட்டீர், எனக்கு வந்து நீயே தான் கதி, அப்படியும் அதை எடுத்துக்கலாம். தமிழ் அருமையாக இருக்கும் சுந்தரமூர்த்தியோடைய தமிழ். ஒரு பக்கம் வசப்படுற மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு நீரே பழி பட்டீர், மற்ற கண் தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீர், நீயே வாழ்ந்துக்க போ அப்படின்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் அதுலேயே வசைப்பாடுவது போல் புகழ் பாடுறார். அப்புறம் சிவபெருமான் அந்த இன்னொரு கண்ணையும் கொடுத்துட்டார். அங்கே 2 கண்ணை வந்து போகுது. உடனே இவர் வந்து அங்கே இவருடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்ன சுந்தரமூர்த்தி நாயனாரே எப்படி சங்கிலி சௌக்கியமானா எடுத்த உடனே ஆமாம் சங்கிலி சவுக்கு தான், யாரா வச்சிங்க வேட்டு, நீங்கள் தான் யாரா வச்சிங்களா, நான் சொல்ல தெய்வம் தான் சொல்லிட்டான், நான் தான் சொல்லிட்டான். சரி ஏதோ சொல்லிட்டீங்க, அது இதுவாக போச்சு. எனக்கு போய் பறவையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நானே நேராக போனால் உள்ளேருந்து கரண்டி வரும், உருட்டுக்கட்டை வரும், ஆனால் நீங்கள் யாரா முதல்ல போய் அவன் மனநிலையை தெரிஞ்சுக்கின்னு வாங்கன்ட்டு அனுப்புகிறார். அவங்க போன இவர் வந்துட்டான்னு தெரியும், திருவத்தூர் கோயிலில் இருக்கிறார். திருவத்தூர் கோயிலில் இருக்கிறார் இவர் வந்து சுந்தரர் வந்துக்கிறாருன்னாங்க இவங்க. அந்த மாதிரி இப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரே ஓட்டம் ஓடியான்ட்டாங்க. அது மாதிரி திரும்பி எதுவும் எடுக்குது, நாங்கள் ஓடியாண்டோம், எங்களால் முடியல சொல்லிவிட்டு. அப்புறம் அந்த கோயில் அர்ச்சகர் இருக்கிறார் இல்லையா, அவர் அனுப்புகிறார். அவர் உன்னுடைய தந்தை மாதிரிமா, நான் சொல்கிறத கேளுன்னு நான் சொல்ல, நீங்கள் அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசினுக்கிறேன் நாங்கள் அந்தம்மா, இதுக்கு மேலே நின்ன மரியாதை கெட்டுறோன்னு அர்த்தம். அப்படியே அவர் வந்து இதெல்லாம் ஒன்றும் முடியலப்பா சுந்தரமூர்த்தி, இந்த மாதிரி முடியலைன்றாங்க. பறவை நாச்சியார் அவரை சேர்த்துக்கினாங்களா சேர்த்துக்கலையா என்றதை வெள்ளித்திரையில் அடுத்த வாரம் காண்க. அடுத்த வாரம் வந்தீங்களா என்ன தான் நடந்தது, சஸ்பென்ஸில் நிறுத்தணும்ல, இப்போல்லாம் அதோட சீரியல் நல்லா சஸ்பென்ஸ் நிறுத்திட்டேன், என்ன தான் ஆச்சு அவங்களுக்குள்ள அப்படின்னு. வர வெள்ளிக்கிழமை